என்றாலும் என்றாலும் கண்ணனே உன்னை ஓம் ஆசான் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் திருமூல திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் காலாங்கி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலிப்பாணி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கொங்கணர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் சிவவாக்கிய திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அகப்பை திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் குதம்பை திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அழுகணியார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கடுவெளி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சாரை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறேன். அவர் வந்து பேராசிரியர் முனைவர் சிவ சதீஷ்குமார். அவர் பொள்ளாச்சி மாவட்டத்துலதான் பிறந்தாரு. பேரூர் ஆதீனத்துலதான் அவருடைய பள்ளி கல்வியை வந்து அங்கதான் கற்றாரு. அதுக்கு பிறகு பொள்ளாச்சியில இருக்க மகாலிங்கம் காலேஜ்ல தான் அவருடைய முதுநிலை பட்ட படிப்பும் பேராசிரியர் பட்ட படிப்பு எல்லாமே அங்கதான் படிச்சாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ சென்னையில நம்மளுடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழாசிரியரா வந்து பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தினமணி, விகடன், தினகரன் இந்த இதழ்கள்ல வந்து அவர் கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவர் எழுதியிருக்கிற நூல்லையே வந்து திருநீற்றின் பெருமை அப்படிங்கிற நூலும், காந்தியின் வாழ்வியல் பெண்கள் அப்படிங்கிற நூல்ல வந்து மாநில அளவுல சிறப்பு பரிசு பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதிகை தொலைக்காட்சியில வந்து 1/2 மணி நேரம் பெரிய புராண சொற்பொழிவாற்றி மொத்தமா 63 மணி நேரம் வந்து அதுல அவருடைய பேச்சு இருக்கு, உரையாற்றி இருக்காரு. அப்புறம் தன்னுடைய பேச்சாற்றல பிரபலமா முன்னணி தொலைக்காட்சியிலயுமே வானொலியிலுமே தனி சொற்பொழிவுகள் நிறைய ஆற்றியிருக்காரு. பட்டிமன்றத்துல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சுகி சிவம் ஐயாவுடைய மாணவர், அவர் தான் அவருடைய குரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். நன்றி சார். நன்றி. இறைவனுடைய திருவருளையும் குருமார்களுடைய குருவருளையும் நீள நினைந்து வணங்கி, உண்மையிலேயே இந்த இடம் சித்த புருஷர்கள் நடமாடிய இடம். 3 துறவியர் பெருமக்கள் தென்பழனியில் இருக்கிற முருகனை போல வடபழனியில நிர்மாணம் செய்த தலம் இந்த வடபழனி. அந்த வகையில சித்தரியல் கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு சிறந்த இடம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுடைய திருவருளோ அல்லது குருமார்களுடைய குருவருளோ தெரியவில்லை, இந்த இடத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்கிறது நம்ம இறைவன் நமக்கு போட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். நான் எல்லா மீட்டிங்க்கு வந்தா எங்களை பத்தி ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துவாங்க, உங்களை பத்தி யாருமே அறிமுகப்படுத்த மாட்டாங்க. அறிமுகப்படுத்துகிற அளவிற்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா, அப்படி இருப்பாங்க. ஆனா நம்முடைய வணக்கத்திற்குரிய மருத்துவர் பழனிசாமி ஐயா அவர்கள் இவர்களை பத்தி முதல்ல சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பேசுகிறவனை விட கேட்கிறவர்கள் இன்னும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அது உண்மை. நான் இந்த ஸ்டேஜுக்காக இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கலாம், ஒரு மேடைக்காக உயர்ல இருக்கலாம். ஆனா எல்லாருமே பெரியவங்க. அதுக்கப்புறம் நானா கேட்டேன், என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண உடனே அவங்க அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அவங்க சொன்னாங்க. அதனால அது நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேம்மா, ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, அது சொல்லிருந்தேன்ல. இங்க மைக்கெல்லாம் தேவையில்லை, இங்க இயல்பா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு 1000 பேர் இருக்கிற மேடையில, 2000 பேர் 10,000 பேர் இருக்கிற மேடையில பேசுறது ரொம்ப எளிமை. ஏன் வந்தோன்னு அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாது. மொத்தமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு நகைச்சுவை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கருத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
அது நல்ல கருத்தே சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரோ ஒருத்தர் கை தட்டினாங்கன்னா எல்லாருமே ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி கை தட்டிட்டு போயிடுவாங்க. உண்மை. நீங்க ஒரே ஒரு பாட்டு எடுத்து சொல்றீங்க, ஒரு திருப்புகள் எடுத்து சொல்றீங்க வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு கட கட கடன்னு சொல்லி முடிச்சீங்கன்னா சொன்ன எனக்கு ஏன்னு தெரியாது, ஏன் அவங்களுக்கு ஏன்னு தெரியாது, ஆனா கை தட்டுவாங்க. ஆனா இந்த இதுக்கு பேர் சத் சங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். ஒரே எண்ணம் உடைய அவர்கள் சேர்ந்து ஒன்றை பற்றி விசாலமாக சிந்திப்பதற்கு பெயர் சத் சங்கம் அப்படின்னு பெயர். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இருப்பாங்க. இவங்க ஜோக் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் கருத்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, தாம் மனசுல நினைக்கிறத சொல்லணும்னு நினைப்பாங்க. தாம் மனசுல நினைக்கிறது உனக்கே தெரியுமே, எதுக்கு அவருக்கு சொல்லிக்கிட்டு இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஆனா இங்க உண்மையிலேயே இந்த தொடக்கத்தின் போது இந்த சித்தர புருஷர்களுக்கெல்லாம் வணக்கம் சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். சித்தர்களுடைய அருளை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க ஒரு கோயிலுக்கு போவதற்கும் ஜீவ சமாதிகளுக்கும் ஜீவன் முத்திரர்கள் இருக்கிற இடத்திற்கும் போவதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த உலகத்திலேயே சித்த புருஷர்கள் நடனமாடிய திருவருளும் குருவருளும் கூடியிருக்கிற இடங்கள்னா என்ன பொறுத்தளவுல 3 இடங்கள். ஒன்று ஞானத்த போதனுடைய வாயின்றடைக்கும் அண்ணாமலை, இரண்டாவது அதற்கு ஈக்குவலா பழனிமலை. பழனியை சுத்திலும் அவ்வளவு சித்தர்கள் இருக்கார்கள். அதுக்கப்புறம் நம்முடைய வடபழனியில முருகப்பெருமானும் இருக்கார், 3 சித்தர்களும் இருக்கிறார்கள். அதனால அருள் பொதிந்த குருவர்களும் திருவருளும் பொதிந்த இடம். நீங்க திருவருள் மட்டும் இருந்து குருவருள் வச்சுங்களேன், திருவருள் கிடைக்காது. எப்படின்னு கேட்டா இது புராணத்துல வருது. அந்த புராணத்துல சுருக்கமா சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒரு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்றார். ஒரு தேவர் அர்ச்சனை பண்றார் சிவபெருமானுக்கு. அப்ப பண்ணும்போது ஒரு பூ பத்தல. அப்படி இருக்கும்போது நாராயணர் பூஜை பண்ண ஒரு பூ இருக்கு, அந்த பூவை எடுத்து போடலாமா அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு அர்ச்சனை பண்ண போக மறுபடியும் அர்ச்சனை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அவன் முறையா குரு கிட்ட தீட்சை வாங்கல, சோ அவனோட பூஜையை நான் பூஜையை எடுத்துக்க முடியாது, அந்த பூவை எனக்கு அர்ச்சனையான பூவை எடுத்துக்க முடியாது, அது நிர்மாலியம் ஆகல, அது ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்து போடு அப்படின்னு சொன்னாராம். அதனால குருங்கிறது சரியா கிடைக்கணும். குனா என்ன? இருட்டு. ரு என்றால் வெளிச்சம். அந்த இருட்டை போக்கி வெளிச்சத்தை தருகிறவர் குரு. குருட்டினைக்கா குருவினை கொள்ளார், குருட்டினைக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் கூட்டாட்டமாடி குருடும் குருடும் குடி விழுந்தவாறுன்னு திருமூலர் திருமந்திரம். ஆக நல்ல குருமார்களுடைய அருள் கிடைக்க வேண்டும். அந்த வகையில இந்த இடத்துல அந்த சித்த புருஷர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்ற போது அவர்களுடைய அருள் இங்கே நிரம்பியதாக நான் உணர்ந்தேன். அறிந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, உணர்ந்தேன். ஒரு நிமிஷம் என்ன பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வகையில இன்றைக்கு தமிழ்ல இலக்கியங்கள்ல மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த இடத்துல இது சிந்திக்க வேண்டிய இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. உங்களை விட அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் உங்களுடைய துறையிலும் மிக மிக சிறியவன் நான். அதனால என்னுடைய கருத்துக்கள்ல பிழைகள் இருக்கும். நம்பர் 1. அதுக்கு அடுத்து நீங்க நினைக்கிறதா நான் சொல்லணும்னு நீங்க நினைக்க கூடாது. எனக்கு நான் நினைக்கிறதா நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு குரு நான் வழிபடு கடவுளாக வைத்திருக்கிற முருகப்பெருமான நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் முருகப்பெருமான் நாக்கிலும் நடனம் பண்ணதான் வரும். பூமேல் மையல் போயர் அமைப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படின்னு கந்த 2 போதி. நாக்கு மேல்னு முருகப்பெருமான் சொல்லிடாம சொல்ல முடியும், எல்லாம் சொல்லிட முடியாதுங்க. அப்ப அந்த வகையில எனக்கு தெரிந்த நான் இதுவரைக்கும் அறிந்த விஷயங்கள், நான் ஒரு தமிழ் வாத்தியார், தமிழ் பேராசிரியர் தான். இன்றைக்கு தமிழ் இலக்கியத்துல மருத்துவத்தை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்லாம் போறாங்க. இது வேண்டாமா சரியா அப்படின்னு அரசியல் நாம் பேசல. மும்மொழி கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், இருமொழி கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தாய்மொழி கல்வி எப்படி இருக்கு? நீ இப்ப தமிழ் பேப்பருக்கு TAMIL எழுதுறாங்க, நிக்க வச்சு சுட வேண்டாமா அவன தமிழ் அப்படின்னு. தமிழ்ல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், தமிழ் படிச்சா கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கும், TNPSCல இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு ஒண்ணு சொல்றேன்னா தப்பா சொல்ல போறோம்னு அர்த்தம். என்னங்க, இப்ப TNPSCல பாஸ் ஆகலாம், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு பிச்சைக்காரத்தனமாவே தமிழை சொல்லி கொடுத்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய அற்புதமானது, எவ்வளவு பெரிய மருத்துவத்தை அடக்கியிருக்கு, எவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்றது போற நம்மால் சொல்லி வச்சிருக்கேன். இதையெல்லாம் பாடத்துல வச்சு சொல்லி கொடுக்காம என்னமோ ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பாதோட விரும்ப முடிச்சிருக்கு அப்படின்னு முடிச்சுட்டு போறோம். திருக்குறளா
10 திருக்குறள் கொடுத்து 2 திருக்குறளை மனப்பாடம் எழுதி சாய்ஸ் கொடுத்து எழுத வச்சா அப்புறம் எப்படி இங்க தமிழ் வளரும்? அப்ப இந்த கருத்தரங்கம் என்பது ஒரு விதை நெல்லாக இருக்க வேண்டும். இது மற்றவர்களுக்கு போக வேண்டும் இல்லையா? நான் இங்க கூட்டம் வராதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு எதுக்கு வந்து தெரியாம வருவாங்க. இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு முன்னாடி பேச நான் பயப்படுறேன். விறகுக்கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும், வைரக்கடையில் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். நீங்க வைரத்தை பெற வந்தவர்கள் அல்ல, வைரத்தை வைத்திருக்கிறவர்கள் அதை கட்டி கட்டிக் கொள்வதற்காக வந்திருக்கீர்கள். உண்மையிலேயே பழனிசாமி ஐயாவிற்கு என்னுடைய பணிந்த வணக்கத்தை நான் சொல்றேன். எதுக்காகன்னு கேட்டா, அவரை நான் ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அப்பவும் கூட என்னை பத்தி அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்வேன், இந்த சுகீஸ் ஐயா வீட்டுல இருப்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நான் அங்கதான் இருப்பேன். எதுக்குன்னா அங்க போய் நிறைய படிக்கலாம், சாப்பிடலாம், ரெண்டாவது அவருக்கு பணிவேலை செய்யலாம். நான் எங்க ஊர் பொள்ளாச்சிங்கிறனால இங்க இருந்தா நல்ல சோறு ஒரு நாள் 2 நாள் கிடைக்கும். அதனால அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க, அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எனக்கு அவர் குரு. அவரு வீட்டுல வரும்போது இவர் ஐயாவை பாக்குறதுக்கு ஐயா வந்திருந்தாங்க. வந்தப்ப என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அதன் பிறகுதான் என்னை அழைத்தார்கள். மருத்துவத்தை பத்தி பேச சொல்றாரு. ஒருவேளை என்னோட பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதை நினைச்சு தெரியாதனமா கூப்பிட்டாரோ, அல்லது என்னுடைய மனைவி அவங்க எம்டி முடிச்ச டாக்டர், எம்டினா அக்கு பஞ்சர் முடிச்ச டாக்டர் அவங்க. ஆமா, ஏன்னா அது சொல்லணும்ல, அது உண்மையாக நிறைய படிச்சவங்க அவங்க. அதனால கூப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. சரி, ஏதோ ஒன்று நம்ம அதற்காக சரியாக தயாரித்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்க இந்த சித்த புருஷர்கள் தான் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, நான் எடுத்த குறிப்புகள் எல்லாம் தமிழ் புலவர்களாக இருக்கக்கூடிய மாபெரும் அறிஞர்கள தொடங்கி, குறிப்பாக நான் யாருல நிறைவு கொண்டு வர போறேன் அப்படின்னா, கடைசியில வள்ளற்பெருமாள் அவர்கள் ராமலிங்கடிகளார் சொன்னீங்க. அவரை மாதிரி ஒரு மருத்துவர் யாராவது உண்டா? அவரை வாடி வைடி கண்ட போதெல்லாம் வாடினேன், தண்ணீர்ல விளக்கு அடிச்சாரு, அணைய அடுப்பு வச்சாரு, இதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதை கடந்து அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானின்னு தெரியுமா? விஞ்ஞானத்தை எல்லாம் மெய்ஞானம் அப்படியே உள்ள அடைக்கிறது. இப்படி சொல்லாமே, அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகாது. விஞ்ஞானம் என்பது ஒரு குண்டா, அவ்வளவுதான். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் மேல போயிட்டு வந்தாங்க, இதுக்கு மேல நம்ம இங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கான சான்றுகள் நம்ம சரியா பாதுகாத்து வைக்கவில்லை. தமிழர்களிடத்துல ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டா, எல்லா விஷயம் அவனுக்கு இருக்கு, ஆனா அந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாமே தமிழன் இருக்காங்க. அதான் இல்ல. நம்ம ஒரு ஆங்கிலேயன் என்ன பண்ணான்னா, ஒரு காலடி எடுத்து வைத்தானே எழுதுவான். நம்மால் நிலாவுக்கே போயிட்டு வந்தா எழுத மாட்டான். அந்த சான்றுகளை சேர்த்து வைக்கவில்லை ஒன்று. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்முடைய பாரம்பரியமான மருத்துவமும் பாரம்பரியமான கலைகளும் அழிந்து வருவதற்கு ஒரு காரணம் அதை மறைத்து வைப்பதால் தானா? இது ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாமே நான் சொல்றது உண்மையா? நீங்க எப்பொருள் யார் வாய் கேட்பினும் இல்லை, எப்பொருள் யார் வாய் கேட்கணுங்கிறாரு திருவள்ளுவர். அதனால யாருன்னு கேட்டா, யார் என்பது எல்லார்த்தையும். அடுத்த யாரை சொல்றாரு தெரியுங்களா? தன்னை சொல்லிக்கிறாரு. நான் சொல்றேன் இல்ல, நானே தப்பா சொல்லிருக்கலாம்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்க ஐயா ஒருத்தர் சொல்லுவாரு, எப்பொருள் யாருன்னு என்ன எடுத்தா அப்படின்னா, யார் என்பது முதல் யாரை சொல்லுகிறார் என்று கேட்டால், கடவுள் உண்டு என்று கடைசி வரைக்கும் சொன்ன திருமுருக கிருபானந்த வாரியார். அப்புறம் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த தந்தை பெரியார். அதாவது 2 பேர் கருத்துக்கள் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக சொன்னார்கள் அப்படின்னு வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்களேன். அந்த வகையில வள்ளற்பெருமானவர்களுடைய கருத்துக்கள், அதற்கு முன்னாடி நம்முடைய சங்க புலவர்கள், இவர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டனார் ஒரு வைத்தியர். இந்த பாம்பு கடிச்சாலோ, விஷப்பாம்பு எது கடிச்சாலும் அதுக்கு ஒரு இலையெல்லாம் கொடுப்பாரு. என்ன பண்ணுவாரு? இலையை கசக்கி கொடுப்பாரு. ஏன் தெரியக்கூடாது? எனக்கு ஒரு சந்தேகம், இதனால் கூட நம்முடைய மூலிகை, நம்முடைய விஷயங்கள் தெரியாம போயிருச்சோ அப்படின்னு. இது உங்களுக்கு காரணம் இருக்கலாம். சிலது இப்படித்தான் கொடுக்கணும்னு இருக்கலாம் மருத்துவத்துல, எனக்கு தெரியாது. ஒருவேளை அது இருக்கலாமோ? இதை நீங்க ஒரு அலோபதியில ஒரு மாத்திரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், பேராசிட்டமல் அப்படின்னு வாங்கினா அதுல எல்லாமே போட்டிருக்காங்க, இதெல்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்னு போடுறாங்க. இப்ப நம்ம ஒரு பச்சிலை மருத்துவத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பேஸ் அப்படின்னு நீங்க சொல்வதில்லை. சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் இருக்கலாம். ஒருவேளை அவங்களா எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது தப்பா போயிடும். உண்மையிலேயே சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல வருதுங்க, மருத்துவத்தையும் மருந்தையும் நோயாளி முடிவு செய்யக்கூடாது, மருத்துவம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஆமாங்க, சங்க இலக்கியத்துல இருக்கு, புறநானூறுல வருது. யார் முடிவு செய்ய வேண்டும்? அவன், அதாவது நோயாளியை யூகிச்சு இந்த மருந்து சாப்பிடலாம் நினைக்க கூடாதான், மருத்துவம் தான் சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய புலமையான தமிழ் சொல்லுது. அந்த இடத்த சொல்றேன் பாருங்களேன். பாருங்க, மருத்துவரே நோயின் தன்மையை தீர்மானித்து மருந்து வழங்க வேண்டும், அதற்கான சான்று சொல்றாங்க பாருங்களேன்.
அரும்பினி உருணருக்கு வேட்பது கூடாது. இப்ப ஒரு நோயாளி வந்திருக்காரு, எனக்கு எந்த டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கேட்டான்னா கொடுக்க கூடாது. அவனுக்கு எந்த டேப்லெட் தேவையோ அதை யார் முடிவு செய்ய வேண்டும்? மருத்துவன் முடிவு செய்ய வேண்டும். பாருங்க, அரும்பினி உருணருக்கு வேட்பது கூடாது, மருந்தாய்ந்து கொடுப்போன் மருத்துவன் அல்ல அறவோன். அவன் தான் அறம் செய்கிறான், சரியான அறம் செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவருக்கு எத்தனையோ பேர்கள், மருத்துவன், வைத்தியன், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் அறவோன், இப்படின்னு பல விஷயங்கள் அவனுக்கான பெயர்கள் இருக்கு. அதனால மருந்தை யார், இந்த பாத்திர மருந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல மருந்தையும் ஒரு மருத்துவம் தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய அவங்க என்ன இஷ்டத்துக்கு கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு போக கூடாது. அது மருத்துவனுடைய ஒரு கடமை. சரி, இப்படி இருக்க வச்சுக்கோங்க. இதுல தமிழ் இலக்கியங்கள்ல மருத்துவத்தை பத்தி, இந்த மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் சிந்திக்கணும். சங்க இலக்கியம் பாதையில அழிஞ்சு போச்சுங்க. கொஞ்சம் குறிப்பு கொஞ்சமா தான் இருக்கு. உவே சாமிநாத ஐயர் தான் பார்த்து அதை தேடி தொகுத்தாரு. எவ்வளவோ இலக்கியங்கள் இல்லாம போயிடுச்சு. வெள்ளத்துல போனது பாதி. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தமிழ் புஸ்தகத்தை நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முக்கியமான நாட்கள் வருது வச்சுங்களேன், இந்த மாலை பட்ச அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் வந்தா நீட்டா ஒரு பல்லக்கு செஞ்சு அந்த பல்லக்குல பட்டு துணி விரிச்சு அதுல ஓலைச்சுவடிகளை புத்தகங்களை எல்லாம் எடுத்து உள்ள வச்சு பூஜை பண்ணி 2 பக்கம் தோல்ல தூக்கிட்டு போய் ஆத்துல விடணும் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஆமாங்க, நெருப்புல போடணும், யாகத்துல போடாதான் நன்மை அப்படின்னு போட்டுருக்காங்க. உவே சாமிநாத ஐயர் போய் காலில் விழுற, ஐயோ அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படித்தான் போட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஆத்துல போடுறாங்க. உவே சாமிநாத ஐயர் வந்து ஆத்துல குதிச்சு அந்த இலக்கியங்கள் எல்லாம் மீட்டெடுத்தாருன்னு வருது. அதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு கேட்டா பல இலக்கியங்கள் எல்லாம் போச்சு. யார் எழுதுனாங்க எல்லாம் போயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், இந்த யாயும் யாயும் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டீங்க. யாயும் யாராகியரோ நறுமுகையை நீயொரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊரிய வாய் திறந்து நெய்யொரு திருமணி சொல்ல, அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி திரள் நீர்வடிய கொற்ற பொய்கை ஆடியவள் நீயான்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. அதுல 2 வரி வரும். யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்தது என்ன, யானும் நீயும் எவ்வளிதும் உறவு சேர்ந்தது என்னன்னு. இது வந்து குறுந்தொகை பாட்டு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, யானும் நெய்யும் எவ்வளிதும் செம்புற பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே குறுந்தொகை. சரிங்களா? ஏன் இந்த குறுந்தொகை எல்லாம் சொல்றேன்? நான் பெருந்தொகை வாங்கிட்டு பேசுறது, அதனால குறுந்தொகை சொல்றேன்னு வச்சுக்கலேன். ஆமா, அதுக்காக பெருந்தொகை வாங்கிட்டு பெருந்தொகையை பேசுங்க. பெருந்தொகைன்னு ஒண்ணு இல்லை தமிழ்ல, குறுந்தொகை தான் இருக்கு. இந்த பாட்டு எழுதுவது எந்த புலவரும் தெரியாம போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க நம்முடைய மரபு தமிழர்கள் அப்படின்னு கேட்டா, அந்த கிரெடிட் நமக்கு வந்துடக்கூடாது. அந்த காப்பி ரைட்ஸ், அந்த பேட்டர்ன் ரைட் நமக்கு இருக்கக்கூடாது, அந்த புலவருக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த வரியை பார்த்தாங்க. அந்த வரியில் என்ன வந்துச்சு, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கரந்தரவேன் வருதா, அந்த புலவருக்கு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு பேர் வச்சாங்க. தமிழருடைய மரபு. அதாவது இன்னொருத்தரோட வித்தைய, இன்னொருத்தருடைய எழுத்த, இன்னொருத்தருடைய படைப்பை தன்னுடைய படைப்பாக கொண்டாடிக்காத ஒரு மனோபாவம் பெருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. வாட்ஸ்அப் எடுத்து பாருங்க, இந்த பொங்கல் தீபாவளி பொங்கல், அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, யாரோ ஒருத்தன் கவிதை எழுதியிருப்பான். அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்றது சில பேர் காப்பி பண்ணி இவர் தான் கவிஞரா, பேருக்கு முன்னாடி கவிஞரோட பட்டத்தை போட்டு கவி புயல், கவி ஓடை இருந்தோ போட்டு அனுப்புவாங்க. ஏங்க, அடுத்தவன் பிரச்சனை நம்ம பல்லு விளக்கலாமா? நல்லா இருக்குமா? தப்பு இல்லையா? அதை போல அதெல்லாம். அப்ப எதற்காக சொல்லணும்னா, தமிழ் இலக்கியங்கள் இதற்கு மேல் நிறைய இருந்திருக்கு. ஒரு சில இலக்கியங்கள் தான் கிடைச்சது. அதுலயும் ஒரு சில விஷயங்கள் தான் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதுல மருத்துவர் அப்படிங்கிறதுக்கான பேஸ் என்னன்னு கேட்டா, மருத்துவம் அப்படின்னா, மருத்துவன் அப்படின்னா நோய் வந்ததற்கு அப்புறம் மருத்துவம் செய்பவன் அல்ல. மருத்துவம்னா எப்படி? நோய் வராமல் காப்பவன். வராமல் காப்பாற்றுவதுன்னு எப்படி? வந்ததுக்கு அப்புறம் உயிர் போகாம காப்பாற்றுறது 2வது வருஷம். வராமல் காப்பாற்றுவது, வருமும் வந்ததும் வராமல், மறுபடியும் வராமல் அப்படின்னு இல்லையா? இப்ப ஆங்கில மருத்துவத்தை என்ன பண்றாங்க, லைஃப் லாங் நீங்க எடுத்துக்கணுங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தை குற்றம் சாட்டுறேன்னு நினைக்க வேண்டாம், உண்மையில குற்றம் சாட்டுறேன். இந்த எனக்கு கொஞ்சம் 9th படிக்கும் போது கடைசி டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இது தெரியல, அந்த போர்டு தெரியல, போர்டுல எழுத்து தெரியல, போர்டு தெரியல சொல்லக்கூடாது, தப்பு, போர்டுல எழுத்து தெரியல. அப்ப என்ன பண்ண, இந்த கண் மருத்துவமனைக்கு போனேன். கண் மருத்துவமனைக்கு போனா டாக்டரே கண்ணாடி போட்டிருந்தாரு. அப்ப நீ எப்படி டாக்டர் இருக்கலாம்? உண்மை இல்லையாங்க? நீ தூய்மையான எல்லாமே இருக்கிறதுக்கு அப்புறம் நீ மருத்துவம் பண்ண முடியும். அவங்கள போட்டிருந்தாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? இந்த கண்ணாடி போட்டு விட்டாங்க.
கண்ணாடி போட்டுவிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, தூங்குற நேரம் குளிக்கிற நேரத்தை தவிர கண்ணாடி போட்டிருக்கணும் எப்போ லைஃப் லாங். அப்ப நீ என்ன மருத்துவம் பண்ண? கொடுத்தா அது நிறைவு செஞ்சு அனுப்புனாதான் மருத்துவம்ங்கிறது இல்லையா? அந்த மருத்துவத்தை நம் தமிழ் மருத்துவம் செய்கிறது. நோய் இல்லாமல் பண்ணக்கூடிய தன்மை நம்ம ஆள்கிட்டதான் உண்டு. நோயினுடைய இறுதி வரைக்கும் சென்று அது ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை ஒரு மருத்துவனுக்கு வேண்டும். ஒரு காலத்துல இதற்கான சான்றுகள் எல்லா பக்கம் இருக்கான்னு சொல்ல முடியாது. மருத்துவருக்கு ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தாதான் பணம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுப்பாங்களா மருத்துவர்களுக்கு. எதற்காக? அந்த ஊருக்குள்ளேயே நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மருத்துவருடைய ஒரு கடமையா இருந்துச்சு. இப்ப ஆங்கில மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் நோயை இவங்களை கிரியேட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நோய் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த நோய் எப்படி அணுகணும் ஒரு விதி இருக்கு. அதுல ஒரு மருத்துவர் இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர் நாடி நூல் சொல்லுது. சித்தர் நாடி நூல் ஒரு நூல் மருத்துவர்கள் மருந்தை பத்தி தெரிஞ்சுட்டு நாடியை பத்தி தெரிஞ்சுட்டு இது மட்டும் தெரிந்து வைத்திருக்கணும் மருத்துவம் அல்ல. அப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? மெய்ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், விஞ்ஞானம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் உடலுடைய தத்துவங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வர்மா தெரிஞ்சு வச்சிருக்கணும், பஞ்சபட்சி தெரிஞ்சு வச்சிருக்கணும், சரம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசியா மருத்துவத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருவருடைய மனத்தையும் ஆராயக்கூடிய தன்மை ஒரு மருத்துவருக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. வந்திருக்கானா அவனுக்கு மனதளவில் இருக்கா? என்னுடைய மனைவியும் கூட சொன்னாங்க, நோய் என்பது முதல்ல மனத்தில் இருக்குங்க, மனத்தளவில் அவன் நோய் இல்லாதவனாக மாற்ற வேண்டும். பல கோஷங்கள் இருக்காது. அந்த மனோமய கோஷத்துல பயம் இருக்கிற போது அந்த பயம் தான் இதாகிறது. இப்படி சொல்றேனே, கடவுளுடைய அருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு. ஒன்று மறதி, இரண்டாவது நம்முடைய இறப்பு நாள் தெரியாமல் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறது பூரா மறக்காம மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதா? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா மென்டல் ஆயிடும். அதனால மறதிங்கிறது தேவையான இடத்துல மறக்கணும். அது இறைவனுடைய அருள். அது பேரு இறைவன் 5 வகையான தொழிலை செய்யறாருன்னு சமயம் சொல்லுது. சிருஷ்டி, விதி, சம்ஹாரம், திரோகமம், அனுகிரகம் அப்படின்னு சொல்லி. அது தமிழ சொல்லணும்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். மறைத்து வச்சிருக்காரு கடவுள். ஒன்று. எதை சொன்ன நானு? மறதியை சொன்னா. ரெண்டாவது நம்முடைய DOD தெரியாம வச்சிருக்காரு. பிறப்பு தேதி தெரியும், இறப்பு தேதியை தெரியாம வச்சிருக்காரு. தெரிஞ்ச என்ன ஆகும்? பயத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கும். பங்குனி 10ஆம் தேதினு போட்டுருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அவன் மாசிலேயே போயிடுவேன் ஒரு பயம். அதுதான் மனதளவுல எஃபெக்ட் ஆகுறது. அந்த மனோமய கோஷத்துல எஃபெக்ட் ஆகும். இன்னொன்னு கொஞ்சம் ஜோவியில சொல்றேனே, நம்ம டேட் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க சார், நீங்க அடுத்த வாரம் 6ஆம் தேதி போறீங்க சார், தர முடியாது சார் அப்படின்னு. இந்த LIC கம்பெனில எடுக்க முடியுமா? லைஃப் இன்சூரன்ஸே கிடையாது. உண்மை இல்லையாங்க? அப்ப கடவுளுடைய மறைப்பு சக்திங்கிறது ஒன்று இருக்கு. பிறப்பு, இறப்பு. தமிழ்ல பிறப்பு இப்பு கூட்டல் இ, இது பெரிய விஷயம் பாருங்களேன். அதாவது உயிரும் உடலும் சேரக்கூடிய தத்துவம் சொல்றாரு. பிறப்பு இப்பு கூட்டல் இ, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தா இப்பு கூட்டல் இ இல்லைங்களா? அது என்ன ஆகுது? அந்த பிறப்புல இப்பு மெய் தனியா போய் உயிர் மட்டும் நிக்குது, அது இறப்பு. அப்ப என்ன ஆகுது? இப்புங்கிறது மெய்னா உடம்பு. இந்த மெய் காணாமல் போய் விடுகிறது. உயிர் என்றைக்கும் இருக்கும் கூட சித்தாந்த தத்துவத்தை சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்கள் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லணும். ஒரு தமிழ் வாத்தியார்னா எவ்வளவு மார்க்? 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனா போதும் நிறுத்தக்கூடாதுங்க. ஒரு தமிழ் ஆசிரியனுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, எல்லா வாத்தியாரை விட தமிழ் வாத்தியாருக்கு தான் பெருமைன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி கொடுக்கணும் ஒரு வகுப்பை. நான் இன்னைக்கு வரைக்கும் கல்லூரிக்கு போனா புக் எடுத்து நான் பாடம் நடத்த மாட்டேன். அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு வரைக்கும் எவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்ணி ஒரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போய் வகுப்படுத்த எப்படி இருக்கும்? ஒரு தமிழ் தாத்தா டாக்டர் ரூவே சாமிநாதையர் போய் வகுப்படுத்த எப்படி இருக்கும்? நான் வாங்குற சம்பளம் கம்மி தான், ஆனா நம்ம கிட்ட இருக்க சொத்து பெருசு இல்ல. அதனால இதெல்லாம் நம்ம இந்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப முக்கியமானது வரும் முன்னர் காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்டு. இதெல்லாம் இவங்களுக்கான விஷயமா சொல்றார்கள். அதுக்கப்புறம் இந்த உடல்ல என்ன ஆகுதுன்னு கேக்குறீங்கன்னா, உணவு எப்படி இருக்கணும்? உடல்ல மருந்துன்னு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உணவு மருந்து.
மருந்தென வேண்டாவாம் யாக்கிக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. மருந்துங்கிற அதிகாரத்தில் தெரியும் சொல்றாரு. அதுல உணவு அப்படிங்கிறது என்ன? ஜூஸ் சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிடுறோம், இதெல்லாம் பண்றோம் இல்ல, இதெல்லாம் உணவு இல்லப்பா. உணவுக்கு பேஸே ரெண்டு தான். புறநானூறு சொல்லுது பாருங்க, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இந்த உடம்புங்கிறது எதுவுமே கிடையாது, நீ உணவா எடுத்துக்கிறது தான் உடலாக மாறுகிறது. ஓகே, ஆப்பிள் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள் சாப்பிடாதீங்க, ஆப்பிள் நம்ம நாட்டு காய்கறி கிடையாது. நம்மாழ்வார் சொல்றார், நம்முடைய நிலத்தில் வளர்ந்த உணவு முறைகள் தான் நமக்கு ஒவ்வாதது. அதாவது நாம் வாழ்கிற இடத்துல, நாம வளரக்கூடிய இடத்துல அந்த தாவரம் வளருதா, அந்த தாவரம் தான் உங்களுக்கு ஏற்புடையதுங்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம சாப்பிட்டாதான் மரியாதை, அது அடுத்தவங்க முன்னாடி தான் திங்கணும். அப்பதான் நம்ம அப்படி சாப்பிடறோம்னு தெரியும் மற்றவங்களுக்கு. அது இருக்கக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் இஸ் ஈக்குவல் டு 6 ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம அப்படி பண்றது இல்லையே. அப்புறம் இன்னைக்கு கூட அவங்கள்ட்ட நான் சொன்னேன், எனக்கு இங்க பழச்சாறு வாங்கிட்டு வர்றதுன்னு கேட்டாங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க ஆங்கில பேர் சொன்னாங்க. இந்த வாட்டர் மிலான் சொல்லணும், அதுக்கு தர்பூசணின்னா அதுக்கான பேர் சொல்லணும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு இது இருக்கு. மாம்பழம்னு பேர் வச்சாங்க. ஏன் மாம்பழம் வச்சாங்க? மானா பெரிய பழம்னு அர்த்தம். சார் பலாப்பழம் தானே சார் பெருசு, இதை மாம்பழத்தை பெருசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, பலாப்பழம் பெருசுதான், ஆனா நிறைய விதிகள் இருக்கு. பசிச்சா உடனே சாப்பிட முடியாது. ஆனா மாம்பழம் அப்படி இல்லை, பசிச்சா சாப்பிடலாம். சார் வாழைப்பழம் இருக்கே சார் அப்படின்னு கேட்டா, வாழைப்பழத்துல தோல் இருக்கு, ஓபன் பண்ண லேட் ஆகும். மாம்பழத்தை தோலோட சாப்பிடலாம். அப்ப வாழைப்பழத்துல விதை இல்லை, அடுத்த சந்ததி உருவாக்கல. ஆனா மாம்பழம் அடுத்த சந்ததி உருவாக்குகிறது, அதனால அதுக்கு மாம்பழம் பெருவித்தார்கள் தமிழர்கள். அப்போ ஒவ்வொன்றுலயும் சிறப்பு இருக்கு, ஒவ்வொன்றுலயும் சிறப்போட சொன்னார்கள். பாவக்கான்னு பேர் வச்சாங்க. ஏன் பாவக்கான்னு பேரு? பாகு அல்லாத காய். உயர்திணை, உயர்திணை யாருங்க? நான் கேள்வி கேட்காம பேச மாட்டேன், என்ன காலேஜ் வாத்தியார். அதற்காக நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வகுப்புல யாருமே சொல்றது கிடையாது. அதனால உயர்திணை அப்படின்னு சொன்னா மக்கள், தேவர், நரகர் இவங்க எல்லாம் உயர்திணை, நம்ம எல்லாம் உயர்திணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அக்ரணினா யாரு? இந்த விலங்குகள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க அக்ரணை அப்படின்னு சொல்றாங்க. உயர்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர் சொல்லியதுங்க தாழ்வு. அப்ப தாழ்வு திணை, தாழ்வு திணை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப தமிழன் அப்படி சொல்லாம என்ன பண்றான்? உயர்வு அல்லாத திணை. ஒரு நாய் இருக்கு, பன்னி இருக்கு, ஒரு கரடி இருக்கு, அத அக்ரணை, அதாவது தாழ்வு திணைன்னு சொல்லி கேவலப்படுத்திட கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, மருத்துவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாய் வார்த்தை. நீங்க மருத்துவங்கிற கையில எல்லாம் ரெண்டாவதுங்க, வாயில தாங்க ஃபர்ஸ்ட். கடவுள் தேவாரத்துல வருது, நம்முடைய ஞானசம்பந்த தேவாரத்துல, சாமி எங்கடா இருக்காரு அப்படின்னு கேட்டா, நோயுளார் வாயுடான்ங்கிறார். நோய் யாரு யாரு இடத்துல இருக்கோ அந்த நோய் உற்றவனுடைய வாயில கடவுள் இருக்கிறாரு. அப்ப கடவுளுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மருத்துவனுக்கு இருக்கு. அப்ப நல்ல மருத்துவனுக்கு அழகு என்பது வாய் சொல், நல்ல வார்த்தைகளை சொல்வது. அவன் இறந்தே போயிடும்னு வச்சுங்களேன், உங்களுடைய சுஸ்தமான வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, நல்ல வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன், கண்டிப்பாக நல்லா இருவாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேனுங்களே. அண்மையில எங்களுடைய தாயாருக்கு இருதய நோய் வந்துருச்சு. வந்த உடனே, இருதயம்னா ஒண்ணு கிடையாதுங்க, இரு உதயம் தான் இருதயம். நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் உதயமாகிற காரணத்தால் இரு உதயம் தான் இருதயம் என்றானது. அது இருதய நோய் வந்துருச்சு. ஒரு கோவையில ஒரு மருத்துவமனைக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் நான் பாக்குறேன். நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்ச டாக்டர், அதாவது இந்த எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கல்ல அந்த டாக்டர் வந்து டி போட்டு சின்ன ஆர் போடணும். டாக்டரேட் பண்ணிருக்காங்களே, டி போட்டு ரெண்டுமே பெரிய எழுத்து போடணுங்கிற ரூல். டாக்டரேட் அதை விட ஒரு படிப்பு மேல் அப்படின்னு வச்சுங்களேன். ஐஏஎஸ் விடவே டாக்டரேட் பெருசு. ஆனா தமிழ்நாட்டில் தெரியல, தமிழ்நாட்டில் எதுவும் தெரியுது விடுங்க. அதனால என்னுடைய நண்பர்கள் 3 பேர் போற ஒரு மருத்துவமனையில ஒன் சைடு சீட் எடுத்து ஒரு டாக்டர் வந்து இருதயத்தை வரைஞ்சாரு. வரைஞ்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு, இந்த வழி அடைச்சிருச்சு, இந்த வழி அடைச்சிருச்சு, என்னமோ இந்த ஊருக்கு போற மேப்ல வழித்தாட அடைச்ச மாதிரி சொன்ன இதுல அடைச்சிருச்சு, இதுக்கு வந்து நீங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும். சரி எல்லாமே சொல்லிட்டு அவர் பேசுற பேச்சு, அந்த டைம்ல அந்த நோயாளி வந்து உடனே சேர்த்துருப்பாங்க. ஒண்ணுங்க, எல்லா வழியும் அடைச்சிருச்சு, அடிச்சாச்சா, ஓகே, இதுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் செலவாகும். சரி, பண்ணினாலும் தப்பிக்க முடியாது, சொல்ல முடியாது. இதெல்லாம் அவன் சொன்னா நான் மருத்துவன் உண்மை இல்லையாங்க?
அப்ப ஒரு மருத்துவனுக்கு ரொம்ப ரொம்ப அழகானது நல்ல ஆற்றல் மிக்க வார்த்தைகள், தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அது ரொம்ப முக்கியம். ஆற்றல் டாக்டர் சொல்லிட்டாருப்பா, டாக்டர் சொல்லிட்டாருப்பா அப்படிமா. எனக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனா அவங்க வார்த்தை வாயில நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க வச்சுக்கங்களேன், ஓ டாக்டர் சொல்லிட்டாரு, மருத்துவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நல்லாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு மருத்துவமனைக்கு போறேன். ஒரு நாள் டாக்டர் அனந்த நாராயணன் பேரு, அவரு மருத்துவர் தான். உண்மையிலே நாராயணன் தான் வந்தாரு போல இருக்கு. எங்க அம்மா உட்கார வச்சு பேசுறாங்க இயல்பா, எதுக்குமா வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, வீட்டுல சும்மா இருக்க மாட்டீங்களா, இப்படி எது வந்தீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு எங்க அம்மா கிட்ட சரின்னு சொல்லி ஒப்பீனியன் வாங்கிட்டாரு. காரணம் நம்ம பேசுகிற பேச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, இப்ப நாடி பிடிச்சி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னி 2 நாளைக்கு உயிரோட இருப்ப, பாக்குறத பாத்துக்கோ, திங்கிறத தின்னுக்கோ, சொந்தக்காரவே சொல்லி விட்டுரு. ஆமாங்க, இப்படி ஒரு மருத்துவர் இருக்காரு, பொள்ளாச்சி ஒரு மருத்துவர் இருக்காரு, பேரை சொல்லக்கூடாது, ரெக்கார்ட் ஆயிருந்தாலும் சொல்லல. ஆமா, அப்ப சொல்ற பேரு டாக்டர் பேரு சொல்ற, டாக்டர் பாலகிருஷ்ணன் பேரு. உண்மையா இன்னைக்கு அவர் இருக்காரு, அவர் தான் நீங்க ஆகல உண்மையாங்க. இந்த மருத்துவம் எதுக்கு இருக்கணும்? இதே இன்னொரு மருத்துவர் ரவிச்சந்திரன் ஒரு டாக்டர் பார்த்தேன், அவர் இந்த மருத்துவமே பெரும்பாலும் பண்ண மாட்டார். கூப்பிட்டு என்ன வீட்டுல நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டியா, படிப்பு, இதெல்லாம் பேசும்போது ஒரு மருத்துவன் என்பவன் உடலுக்கான ஆற்றல், கல்லை திங்கிறான், மரத்தை திங்கிறான் எப்படின்னு சொல்லிட்டுங்களா. நம்ம கல்லை திங்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆட்டாங்கல் பாத்திருக்கீங்க, ஆட்டுகள் பாத்திருக்கீங்களா, அம்மிகள் பாத்திருக்கீங்களா, ஒன்சா அதெல்லாம் இருக்கும், வருடாது மியூசியத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாம இப்பதான் போறாங்க மியூசிக் பண்றாங்கல்ல. அதுல இந்த நீங்க புதுசா வாங்குற போது எல்லாமே ஸ்கொயரா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நாளாக இப்படி மாறிடும். அப்ப அந்த கல்லு கரைஞ்சிருக்கு, அதெல்லாம் யாரு சாப்பிட்டா, சாப்பிட்டா. அதே மாதிரி இந்த காய்கறி கட் பண்றாங்கல்ல, அந்த காய்கறி கட் பண்ணும் போது ஒரு கட்டை வச்சு கட் பண்றோம், அது நேரா தான் இருக்கும். நாளாக அந்த இடத்துல ஒரு புளி விழுந்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அந்த மரத்தை யார் சாப்பிட்டா? தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்ல வெட்டக்கூடாது. நம்ம ஊர்ல ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. இந்த பருப்பு கடை இருக்கு, அதாவது தயிர் கடை இருக்கு, மத்து செஞ்சாங்கன்னா வேப்ப மரத்துல செய்வாங்க. நான் விவசாயத்துல PhD பண்ணேன், அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கலப்பை செய்யறாங்கல்ல, கலப்பையை எந்த மரத்துல செய்யணும்னு இருக்கு, வேப்ப மரத்துல செய்யணுங்கிறாங்க. ஏன் வேப்ப மரத்துல செய்யணும்னு கேட்டா, அந்த ஏர் ஓட்டும் போது கோர கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, கோர கிழங்கு அழிவே அழியாது. அந்த கிழங்க இந்த பச்சையா இருக்கக்கூடிய மரம், அந்த கசப்பா இருக்கக்கூடிய மரம் குத்தி கிழிக்கிற போது அந்த கசப்பு தன்மை உள்ள போய் அந்த கிழங்குல இருந்து வேர் வராம போயிருமா. அதுக்காகத்தான் அந்த மரத்தை பயன்படுத்தினார்கள். நம்முடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய உணவு முறையாகட்டும், விவசாய முறையாக இருக்கட்டும், எல்லாமே உடலுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையா இருந்துச்சு. அப்ப நம்ம மண்ணை திங்கிறோம், கல்லை திங்கிறோம், மரத்தை திங்கிறோம், எல்லாத்தையும் திங்கிறோம் இல்லையா. உங்களுடைய மருத்துவத்துல புலால் மருத்துவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமூலர் புலால் மருத்துவம் சொல்றாரு, திருவள்ளுவர் புலால் மருத்துவம் சொல்றாரு, வள்ளலார் புலால் மருத்துவம் சொல்றாரு. வள்ளலார் எல்லாத்தையும் வாங்கினாரு, உனக்கு சாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, எல்லாம் வாப்பா போனாரு. ஆனா வெளியே ஒரு போர்டு வச்சாரு, நோ என்ட்ரி போர்டு வச்சாரு. ஆமா, யாரு? உயிர்குலையும் புலை பூசிப்பும் உடையவர் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார், நம்ம அல்ல வெளியே அனுப்பு அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு என்னடா பண்றது? அவனுக்கு பசி தவிர்த்தல் மட்டுமே செய்திருக்க, சோறு மட்டும் போடு அப்படின்னாரு. சோறு போடுறது மருத்துவமா சார்? மருத்துவம், பசிப்பிணி மருத்துவம். பாரம்பரிய தமிழ்ல மணிமேகலையில சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல நீங்க சாப்பாடு எப்படி எடுக்கிறாங்கிறத வச்சு ஒரு மருத்துவம் நம்ம என்ன அவனுடைய நோயை கண்டுபிடிக்க முடியும் தெரியுங்களா. இந்த பழமையான மடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் மடங்களுக்கு போவாங்க. நான் மடத்து புலவர் தான், ஆதீன புலவர். மடங்களுக்கு போனீங்கன்னா அந்த சாமியார்கள், இந்த துறவிகள், சன்னிதானங்கள் என்ன பண்ணுவாங்க, போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்பாரு. மடத்துக்கு வந்தா பசியோட போக கூடாதுங்கிறது ஒரு வருஷன். 2வது அவனோட மனநிலை, அவனுடைய உள்ளநிலை, அவனுடைய உடல்நிலை எல்லாத்தையும் சாப்பாடு தெரிஞ்சுக்கலாம். சாப்பாடு பரிமாறுறாங்களா, பரிமாறுகிற போது எதை அவன் ஃபர்ஸ்ட் தொடுறான், நம்பர் 1. அதுக்கடுத்து எதை அதிகமா விரும்பி சாப்பிடுறான், சாப்பிடுகிற போது எப்படி சாப்பிடுறான், இது இல்ல ஏதாவது மிச்சம் வைக்காம சாப்பிடுறான்னா. ஒரு வீட்டுல சாப்பாடு லேடிஸ் வந்துருக்கிறனால சொல்றேன், சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு கூடாது தெரியுங்களா.
பெரிய புராணம். சாப்பிட்ட இலையை வச்சு தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு இலை எப்படி போடணும்னு தமிழ்ல இருக்கு. அவங்க இலையில எதுவும் மிச்சம் வைக்காம இருந்தாங்கன்னா சரியா செஞ்சிருக்கீங்க அர்த்தம். ஓகே, ஒப்பீனியன் கேட்கக்கூடாது, ஃபீட்பேக் சொல்லுங்க. ஃபீட்பேக் சொல்லுங்க நீங்க கேட்டாலும் அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். உண்மைங்க. அப்ப அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் மரம் திங்கிறோம், என்ன திங்கிறோம். வள்ளலார் என்ன சொல்றாரு, பசி பிணி மட்டும் சொல்றாரு. பின்னாடி நான் வர்றேன் சரிங்களா. நான் எடுத்துட்டு வந்த குறிப்புல ஒரு பக்கத்தையும் கூட நான் இன்னும் முடிக்கல. உண்மையிலேயே இது நான் மேல் நடவீரணியா தான் முருகப்பெருமான் கொடுக்குறாரு நான் சொல்றேன். அதுல இந்த மண்ணும் தண்ணியும் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த மண்ணும் தண்ணி தான் பேஸ். இந்த மண்ணிலிருந்தும் தண்ணியில் இருந்தும் 3 விதமான சக்திகள் வருகிறது. ஒன்று காற்று, இன்னொன்று ஆகாயம், இன்னொன்று நெருப்பு. 3மே இதுல இருந்து வருது அப்படின்னு தமிழ் சொல்லுகிறது. பாருங்களேன், நம்முடைய திருமந்திரத்து ஒரு பாட்டு, மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். இந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு மருத்துவன் ஒரு மருந்து, ஒரு மருத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும். மருந்து ஒண்ணு கொடுக்குறீங்க வச்சுங்களேன், மருந்துன்னு ஒண்ணு இல்லைங்க, மறு உந்துதான் மருந்து. மறுபடியும் உந்துதலுக்கான ஒரு விசையை பெறுகிற காரணத்தால் அதுக்கு மறு உந்துன்னு பேரு. அது மருந்து. இதுல உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டா, வள்ளலார் பன்முக மருத்துவர், மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வள்ளலார் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கேன். இனி அது வெளிவரல. அதுக்கு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி இந்த கொரோனா பீரியட்ல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சா வச்சுக்கோங்களேன். ஆமா, சித்த மருத்துவத்தை பத்தி பேசுகிற இடத்துல அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் பேசணும் இல்ல, வேறு மருத்துவம் இருக்குல்ல. அதனால உடல் நோய்க்கான மருத்துவத்தை ஒரு மருத்துவம் செய்யணுமா? மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தெனலாகும். அவன் உள்ளத்திற்குள்ள ஏதாவது இருக்கா, அந்த மனோமய கோஷத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை அவன் ஹீல் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இப்படியே சொல்லிட்டு மறுப்பது இனி நோய் வராமல் இருக்க. மருத்துவம்னா அடுத்த முறை அவனுக்கு நோய் வரக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க ஆங்கில மருத்துவத்துல, இது சைடு எஃபெக்ட் வரும் சார், இதுக்கு இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க சார் கொடுக்குறான். இந்த டேப்லெட் போட்டேன்னா வயிற்று புண்ணு வரும், வயிற்று புண்ணுக்கு இந்த டேப்லெட் போடணும். இதை போட்டா என்ன ஆகுது, 2 சேர்த்து வாயில புண்ணு வந்துடும். ஆமாங்க, அப்படிதான் பண்றாங்க. சரி, அதுல நம்ம அதுக்கு மேல அவங்க அந்த நீங்க 48 நாள் கணக்கு வச்சு சொல்றீங்க. நம்முடைய தமிழர் மருத்துவத்துல பெரும்பாலும் 48 நாள். 48 காரணம் உங்களுக்கு தெரியும். 12 ராசி, 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், ஆக மொத்தம் 48. சரி, சுவாமிக்கு எதுக்கு 108 அர்ச்சனை அப்படின்னு கேட்டா அது கூட 60 வருஷம் சேர்த்திக்கிங்க. 48 + 60 = 108. அப்படி ஒண்ணு காரணம் இருக்கு. அதே மாதிரி ஆங்கில மருத்துவத்திலையும் ஒரு மருந்தை 6 வேளை இத்தனை வேளை சாப்பிடணும்னு நம்மால் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு டைரக்டா மெடிக்கல் ஷாப்புக்கு போய் இவரு பெரிய டாக்டர் நினைச்சுக்குவார். நம்ம ஊர்ல எப்பவுமே எல்லாத்துக்குமே டாக்டர்னு நினைப்புண்டு. உண்மைங்க. நீங்க என்ன பாருங்க, லைட்டா வாய்ப்புன்னு சொல்லுங்களேன், டாக்டர் பாருப்பா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இதை சாப்பிடுமா, அதுக்கு அதை சாப்பிடு. நீங்க எங்க எம்டி முடிச்சீங்க கேட்க முடியுமா? ஒரு சொல்றேன் பாருங்களேன், இயல்பா ஒருத்தன் காலில் வெடிப்பு வருது பாத்தீங்களா, வெடிப்புன்னு நடந்து போறான். போகும்போது எல்லா டாக்டரும் போய் ஒன்றும் நடக்கல. அப்ப நம்பால ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், கால் வெடிப்புல இதெல்லாம் பண்ணாதப்பா, இந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, ஆமா, அந்த மாட்டு வண்டியில சக்கரை இருக்கு பாத்தீங்களா சைட்ல, அதுல இந்த கிரீஸ் எண்ணெய் எல்லாம் போட்டு கருப்பா ஒரு சாயல் மாதிரி வந்திருக்கு, அதுக்கு வண்டி மைன்னு பேரு. அதை எடுத்து போடுறா நல்லா ஆகும் அப்படின்னா சொன்ன உடனே நம்பால எடுத்து போட்டான். நமக்கு என்னன்னா, ஒரு மருந்து நம்ம ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து அடுத்தவங்க சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மை இல்லைங்களா? உண்மையை சொல்றேன். பேராசிட்டமல் டேப்லெட் ஒரு டேப்லெட் நமக்கு ஃபீவருக்கு இது பண்ணுதுன்னா எல்லாருக்கும் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஃபீவர் வரலாம், சரிங்களா? கேன்சருக்காக கூட ஃபீவர் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கு. அதுக்கு எல்லா டேப்லெட்டும் கொடுக்க முடியாது. இவன் என்ன பண்ணா, கால் வெடிப்பு நல்லானவன் தெருவில் நடந்து போனான். நடந்து போகும்போது ஆப்போசிட்ல உதட்டுல ஒருத்த வெடிப்போட வந்தான். அவ்வளவுதான். அப்ப நீங்க யோசிச்சுக்கணும், அப்ப இதை போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்ப மருத்துவத்தை ஒரு நோயாளி தான் அடைந்த நன்மையின் மூலமாக மருத்துவனை வழிகாட்ட வேண்டுமே ஒழிய மருந்தை வழிகாட்டக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்ப நான் இதுல ரெடி ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், பழனிசாமி கிட்ட போனேன், அவர் இதை சாப்பிட சொன்னாரு, இந்த மிச்சம் இருக்கு நீயே சாப்பிடு அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. நம்மளால என்ன பண்றான், அந்த அலோபதி மருத்துவத்திலேயே 6 வேளை சாப்பிடுன்னு சொன்னா 2 வேளை கொடுங்க. டாக்டர் தெரியும் அதை கொடுங்க. உண்மையா இல்லையாங்க?
உண்மையிலேயே நம்மளுடைய மக்களுக்கு மருத்துவர்கள் மீது சரியான மரியாதையோ நம்பிக்கையோ தற்காலிகமாக தான் இருக்க ஒழிய பூரணத்துவமா இல்லை. உண்மையா இல்லைங்களா? அப்ப சித்த மருத்துவத்தை, நம்முடைய தமிழ் மருத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் மருத்துவர்களுக்கு மட்டுமில்லை, மக்களுக்கு தேவை. மாபெரும் நோய் வருகிற போது மட்டும்தான் அவர்கள் சித்தர் மருத்துவத்தையும் தமிழ் மருத்துவத்துக்கும் வருகிறார்கள். சாதாரணத்துக்கு போய்விடுவதில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று இதுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மத்தியில் இங்க நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. இங்க வந்தா நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். நம்முடைய மருத்துவத்துல மருந்து கொடுத்தான் இல்ல, எல்லா விஷயம் இருக்கு. பாருங்க எப்படி சொல்றேன்னு, மருந்து இனிநோய் வராமல் இருக்க, அதுக்கடுத்து மறுப்பது சாவை மருந்தடலாகும். சாவை மறுக்கிற அளவுக்கு மருந்து இருக்கணுமா? அதுதான் நம்முடைய வள்ளற்பெருமான் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். சரி, இந்த உள் மருந்து வெளி மருந்து 32 வகையா இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொருக்கு இருக்கட்டும். நான் சொன்ன பாத்தீங்களா, அதாவது மண்ணும் நீரும் தான் எல்லாமே மாறுதுன்னு சொல்லி, அதை வச்சு ஒரு சின்ன ஆய்வு சொல்றேன். என்னுடைய மனைவியருடைய ஆசிரியர், அவர் பேர் வந்து முகல் யூசப் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில ஆய்வு செஞ்சு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. கலந்தது நீரது உடம்பில் கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், வெள்ளை எடுக்கல சிவப்பு எடுக்கல எல்லாம் மாறதை பத்தி நீர் தான் எல்லாமே மாறுதுன்னு சொல்றாங்க. நீர் தான் எல்லாத்துக்கும் காரணம் உடம்புல. அதனால்தான் நீரினுடைய தன்மையாக நாம் இருக்கிற காரணத்தால் அந்த காலத்துல ஒருத்தர் பார்த்து பார்க்கும்போது நீர்னு சொன்னீர் அப்படிம்போம். நீருங்கிறது ஒன்று தண்ணியை சொல்றது, லிக்விட சொல்றது. நீருங்கிறது ஒரு பர்சனை, ஒரு நபரை சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. அதுல உணர்வுகள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்க. உணர்வுகள் என்ன? உள் நீர் நகர்வுகள் தான் உணர்வுகள். உள்ள நீரினுடைய மாற்றத்திற்கேற்ப நம்முடைய உணர்வுகள் மாறுகிறது. அப்புறம் நினைவுகள்ல என்ன? நீர் இணைவுகள். நீர் நினைவுகள் சரியாக நினைவுகள் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நரம்புன்னா நீர் அம்புதான் நரம்பு. நீரை உந்துகின்ற வழியில அந்த நீரம்பு நரம்பு. சரி, தன்மை, ஒருத்தனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன? தண்ணீர் மையத்தை தெரிந்து கொள், அவனுடைய தண்ணீர் மையத்தை தெரிந்து கொள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மைன்னு என்ன? உண்மையான விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னா அவனுடைய உள் நீர் மையத்தை தெரிந்து கொள் அப்படிங்கிறது. முதுகுன்னு இருக்கு இல்லைங்க, இது முதுகு இல்ல, மதகு. தண்ணீர் வரக்கூடிய வழிப்பாதை மதகு. அதே மாதிரி எலும்புனா நீர் எழும்பும் இடம்னு பேரு. சரிங்களா? அதனால கடவுள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான நீரை வைத்திருக்கிறார். நீர் இல்லாம உடம்பு இயங்காது வேற. அதுக்கடுத்து ஒவ்வொரு வகையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய உடம்பிலேயே தண்ணி நமக்கு தெரிஞ்சு நீருடன் இருக்கக்கூடிய உறுப்பு கண்ணும் வாயும். கண்ணுக்கு நீர் சரியா போலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த தலைய எல்லாரும் சொல்றாங்கல்ல, இதுக்கு பேரு தலையில வந்து என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். அது என்சான் உடம்பு நீங்க வேணா உங்களுடைய கையில அளந்து பாத்தீங்கன்னா கடைசியா 8 சான் இருக்கும். 2 சான் சேர்ந்தா முளம், அதுக்கு அடுத்து கால் ஆகுறது. இதுல உடம்புக்கு ஏன் இந்த பேர்ல தெரியுங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? ஏன் இதுக்கு அடின்னு பேருன்னு? முட்டின்னு என் பேர் வச்சிருக்கு, இடுப்புன்னு என் பேர் வந்திருக்கு, தொடைன்னு என் பேர் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் தமிழ்ல காரணம் இருக்கு. அடியாக நடப்பதான் அதுக்கு அடின்னு பேரு. ஒரு அடி இருக்கும் சரியா. எல்லாருடைய காலம் எப்படி இருக்கான்னு தெரியாது, ஒரு சிலருக்கு உயர உடம்பா இருக்கலாம் இருக்கான்னு தெரியாது, எனக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த உடம்புல கால் தானங்க, இது உடம்புல சரியா நீங்க பிரிச்சீங்கன்னா கால் பகுதி இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கால், ஆமா, 2 காலும் சேர்ந்தா, காலும் காலும் சேர்ந்த கணக்குல எவ்வளவுங்க? அரை. இந்த 2 காலும் சேருகிற இடம் அரை. அதனால இங்க கட்டக்கூடிய கயிறுக்கு அரை ஞான் கயிறு. நாம் அரைஞா கயிறுட்டோம். உடம்பையும் காலையும் தொடுக்கிற காரணத்தில் இதுக்கு தொடைன்னு பேரு. வயிறு ஏன் வாய் வழியாக வருவதையெல்லாம் வா கொஞ்ச நேரம் இரு என்று வைத்திருப்பதால் வயிறு. இருதயம் ஏன் இரு உதயம் ஆகிற காரணம் இருதயம்னு பேரு. தலையையும் உடம்பையும் இழுத்து கட்டியிருப்பார் கழுத்து. முடி ஏன் இதுக்கு மேல எந்த உறுப்பும் இல்லை, அதனால முடி, அதெல்லாம் முடி அப்படி தெரிவிச்சார். அப்ப தமிழுடைய உடலுக்கு ஒவ்வொரு காரணம் தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? நம்ம கடவுளுடைய படைப்பு எல்லாமே சரியா இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க இந்த கண்ணை மட்டும் பாருங்க. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட கடவுள் நீங்காமல் நம்முடைய மனசுக்குள் இருக்கணும் அப்படிங்கிற திருவாசகம் சொல்லுகிறது. அது ஒரு நுட்பம் இருக்கு. இந்த இமை வந்து நம்ம கண்ணை காப்பாத்துது. நீங்க வேணா உங்களோட கண்ணு, யாரோட கண்ணு? உங்களுக்கு இருக்கிற கண்ணு எல்லா கண்ணும் உங்களோட கண்ணு தானே. உங்களோட கண்ணு இந்த விரல் யாரோட விரலுங்க? உங்களோட விரல் தானே. ஒவ்வொன்றும் உங்களோட விரல்.
உங்க கண்ணு உங்களோட விரலால குத்திக்க முடியுமா? ஏங்க முடியாது. அப்ப இமையாக இறைவன் இருந்து காப்பாத்துக்கிறான். அதனால இமை பொழுதும் நீங்காதான் தாழ்வாங்க. ஆனா இந்த நன்றி கெட்ட கண்ணுக்கு இமையை பார்க்க முடியாது. இமை இங்கதானங்க இருக்கு. உங்களுடைய இமை உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இன்னொன்னு, கடவுள் ஏன் இந்த இடத்துல கண்ணை இப்படி வச்சிருக்காருங்கிறதுக்கு உடல் கூற்ற வண்ணத்துல சொல்லுகிறவங்க சொல்றாங்க, இப்படி அடிச்சாலும் சரி இப்படி அடிச்சாலும் அடி விடுகாது. இந்த இடத்துல மூக்குனுடைய அந்த எலும்பு காப்பாத்தும், இந்த இடத்துல இந்த புருவத்துக்கு மேல இருக்கிறத காப்பாத்தும். வியர்வை வியர்த்து வந்தால் இந்த புருவம் முடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த பக்கம் அடிச்சு விட்டுரும். அதுக்காக தான் அந்த புருவத்தை கொடுத்தாங்க. ஆனா நம்ம நாகரிக போக்கில் ஐப்ரோ எடுக்கிறோம். ஐப்ரோவா நாங்க 3000 முடிய வெட்டுறதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க 300 முடிய புடிங்கி வர்றதுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு வர்றீங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஐப்ரோ எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. இன்னைக்கு எல்லாம் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, கடவுள் எல்லாத்தையும் பார்த்து சரியாக வைத்திருக்கிறார்கள். 2 கண் 2 வேண்டும், நாசிக்கு 2 துவாரம் வேண்டும், வாய் ஒன்று போதும், காதுக்கு 2 வேணும். இந்த கடவுள் உங்களுக்கு அறிவுக்கு வந்து அவனு சொல்றேன். தமிழ்ல வந்துங்க சில தொகை நூல்கள் இருக்கு. 8 தொகைன்னு இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று, ஓங்கு வழிபாடல், கற்றறிந்தாரியத்தும் கலியோடு அகம் புறம் என 8 தொகைன்னு இருக்கு. 8 தொகை நூல்கள்ல ஒன்று நற்றினை அப்படின்னு ஒரு புக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள். ஏன்னா நீங்க சித்தர் இலக்கியங்கள் நிறைய படிக்கலாம், தமிழ் இலக்கியங்கள் என்ன இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால சொல்றேன். நற்றினைன்னு ஒரு நூல், அந்த நற்றினை நூல் இருக்கு. கலித்தொகைன்னு ஒன்று இருக்கு. இந்த கலித்தொகை எவ்வளவு ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினாங்கல்ல, அதுக்கு பேர் ஏறு தழுவுதல் அப்படின்னு பேரு. இந்த ஏறு தழுவுதல் விளையாட்டு தமிழர்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்று கலித்தொகையில் தான் இருக்கு. முல்லை நிலத்துல பாடப்பட்ட பாட்டுல இருக்கு. சரிங்களா? அது ஒரு பக்கம். அந்த கலித்தொகையில மருத்துவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இன்னுயிர் போர்த்தகும் மருத்துவர், உயிரை போக விடாமல் பாதுகாத்து நிக்க வைக்கிறவன் மருத்துவன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படிங்கிறான். ஆபரேஷன் சிறப்பா முடிஞ்சிருச்சு சார், பணத்தை கட்டு. உண்மையிலேயே நான் இது சொல்றேங்களே, நல்ல மருத்துவர், நல்ல மருத்துவமனை எப்படி தெரியுங்களா? பேஷண்ட் இறந்துட்டாரா, நான் பணம் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய கலை தோத்துருச்சு இல்ல, அப்படி சொல்லணும். அதெல்லாம் இல்ல, எவ்வளவு வந்து செத்த பணத்தை வச்சு நாங்க பண்றேன்னு சொல்லி படத்தையும் கூட பண்ணாங்களே. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் சில மருத்துவமனைகள் நடக்கிறது, அதைத்தான் அவங்க திரைப்படம் எடுக்கிறாங்க. அப்ப நல்ல மருத்துவன் என்பவன் அவன் பூரணமாகாமல் அந்த பணத்தை வாங்கக்கூடாது. அப்புறம் ஒரு நோயாளி என்பவன் பூரணமான பணத்தை கொடுத்தே தீரணும். குருநாதர்களுக்கு மருத்துவருடைய கூலியில வச்சுக்கவே கூடாது, வச்சா அது பெரிய பாவங்கிறாரு. குருவின் காணிக்கை கொடுக்க மறந்துடுங்கிறாரு நம்முடைய வள்ளலார் ஒரு இடத்துல. அதனால குருவிற்கான தட்சணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு அடுத்து மருத்துவருடைய இயல்ப கலித்தொகை மறுபடியும் சொல்லுவாங்களேன், பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். மருத்துவருக்கு ஒரு கடன் இருக்கான். என்ன கடன் அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தனோட நோயை, மருத்துவ நோயாளியுடைய நோயை தன் நோய் மாதிரி நினைக்கணுங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவன் என்ன வேதனைப்படுறானோ அந்த வேதனை தான் அடையணும். தனக்கு வந்தா எவ்வளவு கஷ்டம் அதை நீக்குவோம், அதே போல மாற்ற வேண்டும். திருவள்ளுவர் இன்னொரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அறிவற்றம் காக்குங்கறி சிறுவாக்கு முன்னிலைக்கலாகாரான்னு சொல்லிட்டு, அறிவெல்லாம் எதுக்குல அறிவு வச்சு என்னடா பண்றது? அறிவினான் ஆகுவது உண்டோ? அறிவு வச்சு என்னடா பண்றது? நோ யூஸ். அறிவினான் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடைங்கிறார். பிறரின் நோய் இல்ல, பிரிதின் நோய். ஒரு நாய் கஷ்டப்படுகிறதா, ஒரு மாடு கஷ்டப்படுகிறதா, அதனுடைய நோயை கூட தன்னுடைய நோயாக ஒருவன் கருதாமல் இருந்தால் அவனுக்கு அறிவே இல்லைங்கிறாரு. ஆனா நம்முடைய கருத்து என்ன சொல்றது? ஒரு மருத்துவன் என்பவன் பிறருடைய நோயை தன் நோய் முதல்ல நினைக்கணும். அவனுக்கு பண கஷ்டம் இருக்கா, அப்ப இவன் எப்படி அவனால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, தொகையை கொடுக்க முடியுமா அப்படிங்கறது யோசிக்கணும். சில பேர் லிஸ்ட் சாதாரண இதய வலிக்கு போயிருப்பான், அங்க போய் கொடுத்தா அவங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனு அவங்க டேட்டை பார்த்தாவே அதுலயும் நோய் வந்து போயிடுவாங்க. உண்மையா இருக்கீங்களா? அப்ப எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, தேவை இருக்கிறது. பாத்திரம் அறிந்து பெற்றுகிறதுங்கிறது. அப்புறம் இந்த முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவர் தான் மருந்தை இதுதான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் மருந்துகளுடைய தன்மையை சொல்லுகிற போது அருந்துயர் அவலம் தீர்க்கும் மருந்துன்னு தமிழ் சொல்லுகிறது. அதாவது நோயை போக்குறது மட்டும் மருந்து இல்லப்பா, இன்னையும் மறுபடியும் உயிரை கொடுக்கக்கூடியது மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். கலித்தொகையில கரும் குஷ்டம் இருக்குல்லங்க, குஷ்டத்தை தமிழ்ல குட்டம்னு சொல்லுவாங்க. குஷ்டம் நோய் வந்ததுக்கான சான்று இருக்கு.
அத வந்து அந்த கருங்குஷ்டம் வந்தா என்னென்ன நடக்கும்னு தமிழர் எழுதி வச்சிருக்காங்க. கலித்தொகையில் எழுதியிருக்காங்க. கருங்குஷ்டம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், கை கால்லாம் குறுகும்னு சொல்றாங்க, அழுகும் குறுகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்தல் ஏற்படுமா, தோல்லாம் வெளிடும் அப்படின்னு சொல்லி கருங்குட்டத்துக்கு சொல்றாங்க. செய்த ஒரு பக்கம். தொழுநோய்னு ஒரு நோய் இருக்கலங்க, இருந்துச்சு இல்ல, இருக்குன்னு சொல்லக்கூடாது. தொழுநோய் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். தொழுநோய், இந்த தொழுநோய்க்கு ஏன் தொழுநோய்னு பேரு? முருகா, வாரியார் சாமி சொல்லியிருக்காங்க, எல்லா நோய்களும் அதை கண்டா கை கட்டி வாய் ஊத்தி தொழுமா. ஏன்னா கை காலெல்லாம் அழுகி சீலா போகும், தண்ணியா ஒழுகும். நான் சொல்ல, நம்முடைய 5ஆம் திருமுறை அப்பர் தேவாரம் அருணிதாரன் சொல்ற, அருணிதாருக்கு வந்துச்சு. இவர் சொல்றாரு, எங்க நம்முடைய திருநாவுக்கரசு சொல்றாரு, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாட திருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். அந்த மாதையாவிற்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து உடம்பல்ல அழுகும், அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையிரேனும் கங்கைவார் சடை கலந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுளாரே. தேவாரம். அப்ப ஒரு நோய் இப்படி இருக்கு, அந்த நோய் வந்தா என்னென்னவெல்லாம் ஏற்படும் அப்படின்னு தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நிறைய சான்றுகள் கிடைக்கல, பாதி அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்யறாங்கல்ல, தமிழ்ல சொல்லணும்னா ஆபரேஷன் சர்ஜரி அப்படி தமிழ்ல சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை தமிழ் இல்லைங்க இன்னைக்கு. ஆமா, அப்படி ஆகி போச்சு. அந்த அறுவை சிகிச்சை வந்து தமிழர்கள் செய்ததுக்கான சான்றுகள் இருக்கு. தேரையர் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து இந்த சிசேரியன் அப்படிங்கிறது சீசருக்கு பண்ணதுனால தான் வந்துச்சு, ஜூலியஸ் சீசருக்கு. நீங்க ஆங்கிலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். அறுவை சிகிச்சை எனக்கு தமிழ்ல என்ன பொறுத்தளவு செஞ்சவர் யாருன்னு கேட்டா, முதல்ல கடவுளுக்கே செஞ்சார் ஒருத்தர். கண் தானம் செய்யலாம் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் பண்ணார். ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் அப்படிங்கிற வகையில கன்றகள் புனித்ரா போலுவன்னு சொல்லிட்டு, அவனுடைய அன்பெல்லாம் நம்ம பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினிய வாம் என்றும். இப்போ ஒருத்தருக்கு கண் தானமோ அல்லது உடல் உறுப்பு தானமோ ரத்த தானமோ செய்யணும்னா 2 பேர்த்தோட ரத்தத்தினுடைய மாதிரிகள் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கண்ணப்ப நாயனாருக்கும் கடவுள் சிவபெருமானுக்கும் ஒரே குரூப் பிளட்டா இருக்கணும். அதனாலதான் பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ணியிருக்க முடியும். அப்ப ஒருவருடைய உறுப்பை இன்னொருத்தருக்கு மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்று காட்டியவர்கள் நம்முடைய தமிழர்கள். அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, அது இன்னொன்னு. அதுக்கப்புறம் நோய் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் தையல் போடுறாங்கல்ல, ஸ்டிச்சிங். இதுக்கு அம்பாள் பண்ணியிருக்கா. எந்த அம்பாள்? மருத்துவத்துக்கு கடவுளா இருக்கிறது யாருங்க? வைத்தீஸ்வரன். அவரு டாக்டர், அவர் சர்ஜரி பண்ணார்னா தைக்கணும் இல்ல. அம்பாள் தையல் நாயகன் தையல் பண்ணிருக்கா. அதனால அவளுக்கு தையல் நாயகின்னு பேர் இருக்கும். ஒரு நகைச்சுவை சொல்றேன்னு வச்சுங்களேன். சுவாமி வைத்தியநாத சாமி எங்க? புல் இருக்கு வேலூர்ல. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு புல் இருக்கு வேலூர்னு பேரு. புல் இருக்கு வேலூர்ல சாமிக்கு பேர் வைத்தீஸ்வர சுவாமி, அம்பாளுக்கு பேர் தையல் நாயகி. இந்த தையல் போட்டிருக்காங்க எப்படி? ஊசியும் நூலும் வச்சு தைச்சிருக்காங்க. தமிழ்ல வருது, புறநானூற்றுல வருது. இந்த போர்ல வந்து போய் உடம்பு பிளந்துருச்சு, பிளந்த உடம்ப சர்ஜரி பண்ணி மறுபடியும் தைச்சிருக்காங்கன்னு வருது பாருங்களேன். சீரல் பெயர்த்தன்னு நெடு வெள்ளூசி, நல்ல பெரிய வெள்ளையான ஊசி எடுத்து நெடுவசி பறந்த வடு அப்படி செஞ்ச உடனே அந்த வடு இல்லாம ஆயிருச்சு, ஒன்றும் இல்லாம ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கயிறையும் ஊசியை வச்சு தைச்சதற்கான சான்றுகள் தமிழர்கள்ட்ட இருக்கு. ஏன் அதே மாதிரி இந்த இரும்ப சுட்டு வைக்கிறது பாத்தீங்களா, அது ஆழ்வார் பாடுறாரு. வாளார் அறுத்து சுழிலும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் வித்துவக்கூட்டு அம்மாவும் உன் திருவடிக்கு நான் நாளாக இருப்பேங்கிறார். எப்படி? ஒரு மருத்துவன் வந்து வாள் கொண்டு அறுக்கிறாரு புண்ணை, வாளால் அறுத்து இரும்ப காய்ச்சி சூடு வைக்கிறாரு. வாளார் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன். அப்படி இருக்கும்போது கூட டாக்டர் மேல ஒரு லவ். யாருக்கு? நோயாளிக்கு. அதை போல கடவுளே எனக்கு எவ்வளவுதான் நீ கஷ்டத்தை கொடுத்தாலும், கஷ்டத்தை எதுக்காக கொடுக்குற? கர்மாங்கிறதுனால இந்த நோய்கள்லாம் வருது, அதை போக்குறதுக்காக கொடுக்குற, ஆனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி காதலுடன் இருக்கணும்னு சொல்லி மருத்துவத்தை எடுத்து காட்டி ஞான மருத்துவனாக விளங்கக்கூடிய பெருமாள்கிட்ட, யாரு? வெங்கடேச பெருமாள் கிட்ட ஆழ்வார் பாடுறாரு. வாழாத எடுத்து சுடுது மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு அவர் பாடுறாரு. இன்னொரு பக்கம். சரி, அப்புறம் மருந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு வருதுங்க. சர்ஜரி பண்ணி மரத்தினுடைய பால்
பட்டை இதெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னு தமிழ்ல சொல்லுது. ரொம்ப இருக்கு, அதனால கொஞ்சம் சுருக்கமா அடுத்துக்கு போறேன். அப்புறம் தமிழ்ல சங்க இலக்கியம் ஒரு பக்கம் இருக்கு, நீதி இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு. நீதி இலக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, நீயவ நாற்பது, களவழி நாற்பது, காரு நாற்பது, ஏலாதி, சிறுவஞ்ச மூலம், திரிகடுகம், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதுலயே 3 புஸ்தகத்துக்கு மருத்துவத்தினுடைய பெயர்கள் தான். திரிகடுகம் அப்படின்னா சுக்குமுலகத்து பிள்ளை, ஏலாதி ஏலம் முதலிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறு பஞ்ச மூலம் இதெல்லாம் இருக்கு. அதுல சில மருத்துவ குறிப்புகள் இருந்தாலும் கூட பழமொழி 400 ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமொழி 400. அந்த பாட்டுல பழமொழி வரும். அந்த பழமொழிகள் மருத்துவம் சார்ந்த பழமொழிகள் பலது இருக்கு. பழமொழிகளையே நம்ம தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறவங்க உண்டு. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். உண்மையான பொருள் 1000 பேரை கொன்றவன் வச்சுக்கலாம். அதாவது மூலிகையை கொன்று எடுத்து வச்சுக்கிறவன். 1000 பேரை தன்னிடத்திலே கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். 1000 பெயரைங்கிறது வேற ஆச்சுன்னு சொல்லலாம். 1000 பேரை, எந்த பேரை? மூலிகையினுடைய பெயரை அறிந்து கொண்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் விளக்கம் தெரியும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்வது ஆனைக்கும் பூனைக்கும் அப்படி இல்லை. ஆ நெய் அப்படின்னா பசு நெய். ஆனா தமிழ்ல பசுன்னு அர்த்தம். தமிழ்ல தான் 21 எழுத்துக்கள், ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இருக்கு. ஒரே எழுத்து ஒரு வார்த்தையா இருக்கும். ஆ அப்படின்னா பசு, தே அப்படின்னா தெய்வம், மா அப்படின்னா ஒரு பாம்போட அளவு பெருசு, பூ அப்படின்னா பூ, கைனா கை, தைனா மாதம். இப்படி தமிழ்ல மட்டும்தான் உண்டு. சில உலகத்துல வேற மொழிகளுக்கு இல்ல, ஆங்கிலத்துல இருக்கு, சில மொழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தமிழ் அதிகமா உண்டு. அதுல ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் அப்படின்னா இளமையான காலத்துல நெய் சாப்பிடணும், நெய் கட்டாயமாக சேர்த்தணும். நீரில்லா நெற்றிபால், ஆறில்லா ஊர் கலகுபால், நெய் இல்லா உண்டிபால் அவையார் சொல்றாங்க. உண்டி எடுத்தா அதுல நெய் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. யார் வீட்டுக்கு வந்தாலும் நீங்க பரிமாறுகிற போது ஸ்வீட் வேணும், வடை வேணும், அதெல்லாம் நினைக்காதீங்க, நெய் விடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நெய் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழருடைய சாப்பாட்டுல பருப்பு போடுற போது நெய் விட்டா இந்த உணவு குழாயில் நெய் போகிற போது கொழுப்பு தங்காதுங்க, உடனே பட்டுன்னு போகும். அப்புறம் நெய்யை ஒவ்வொரு முறையும் உருக்கி சாப்பிட வேண்டும். நெய்யை உருக்கி, நீரை கருக்கி, மோரை பெருக்கி. பரவாயில்லையே, இது மத்த கூட நீங்க உங்களுக்கு தெரியுமே. இதே நான் கேட்டோம்னா நீ என்ன கேள்வி கேட்க, நான் பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் என்னங்க. அதனால நீரை கருக்கின்னு சொல்றாங்க. நீரை சுடு நீர் ஆக்கிதான் சாப்பிடணும்னு வள்ளலார் எழுதுறாரு. சரி, ஒரு பக்கம். நெய்யை ஒவ்வொரு முறையும் உருக்கி சாப்பிடணும் அப்படின்னு. சரி, இது பாருங்களேன், டாக்டர் நெய் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, கொழுப்புவாங்க. அவங்களுக்கு கொழுப்பு சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாது. உண்மையிலேயே நல்ல கொழுப்பு ஒன்று இருக்கு, கெட்ட கொழுப்பு அவனே எடுத்து கொடுக்குறாங்க இல்ல. அதுக்கப்புறம் நெய்யில உண்மையா நல்ல கொழுப்பு இருக்கு, அது சாப்பிடணும். அதை எப்ப இளமையான காலத்துல அதிகமா கட்டாயமாக அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நெய்யெல்லாம் எந்த அளவுக்கு தமிழர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? ஆண்டாள் பாசுரத்துல சொல்றாங்க, அக்கார விடிசல் நீங்க திருச்சியில் நேரம் வந்துருக்கீங்களே ஐயா, உங்களுக்கு அக்கார விடிசல் அங்கதானே தெரியும். அக்கார விடிசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 27வது பாசுரத்துல சொல்றாங்க, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறிகொண்டு ஆண்பதும் சன்மானம் நாடு கூடம் பரிசலாக சூடகமே தோல்வளைய தோளே செவிப்பூவே பாடகம் எந்தனைய பல்கலம் வியாபடிப்போம் ஆடை இடுப்போம் அதன் பின்னே பாட்சோறு மூட நெய் பெய்துங்கிறாங்க. எப்படியா அண்டாவுல இந்த குலாப் ஜாமுன் எப்படி அந்த ஜீரோவுக்கு அந்த பாகு கடையில மிதக்குமோ அது மாதிரி அந்த அக்கார வெடிசல் எப்படி மிதக்கணுமா? நெய்யி கடையில மிதக்கணுமா? அப்போ அந்த அண்டா ஃபுல்லா நெய்யா இருக்கணுமா? மூட நெய் பெய்து எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கணும்? எடுத்து இப்படி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க எடுத்தது இந்த சைடு எல்லாம் வளைஞ்சு கீழே இங்க இங்க வலிக்கணுமா? மூட நெய் பெய்து முழங்கை வெளிவார கூடியிருந்து குளிர்ந்து எழுவர் எம்பாவை நாம ஆடாளுடைய சாசனம் ஒரு பக்கம் இருக்கு. சரிங்களா? இது இந்த நெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெய் எல்லாம் உங்களுடைய மருத்துவத்தில் ரொம்ப இதெல்லாம் சேர்க்கணும்லாம் இருக்கு. நெய் சின்ன வயசுல கட்டாயமாக நெய் எடுத்துக்கணும். நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய் அப்படின்னா தேன். தேனுக்கு பூ நெய்ன்னு அர்த்தம் ஒரு பொருள் இருக்கு. தேனுக்கு பல பேர்கள் இருக்கு. பூ நெய்ன்னு இருக்கு, அதே மாதிரி கல்லுன்னு பேர் இருக்கு. சரிங்களா? நரவம்னு இருக்கு, மதுரம்னு இருக்கு, வண்டு எச்சில்னு இருக்கு. அருணகிரிநாதர் பாடுறார், விநாயக பெருமானுக்கு என்னென்னலாம் படைக்கணும்னு லிஸ்ட் போடும் போது இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரிய மற்ற வகை இளநீர் வண்டு எச்சில்ங்கிறார். ஏன்னா வண்டு எடுக்கிற எச்சில் தானுங்க. இப்ப இத்தனை அறிவியல் நடந்துருச்சு, தேன்ல பூ நம்ம போய் எடுத்துட முடியுமா? இன்னும் இல்ல. கடவுள் பாருங்க, தேனி கூட்டுனா நம்ம இறந்துருவோம். அந்த தேனியினுடைய வாயில விஷத்தையும் வச்சிருக்காரு,
அதனுடைய வாயின் மூலமாகத்தான் அதை மாற்றக்கூடிய மருந்து எடுக்கிற வச்சிருக்காரு. அது கடவுளுடைய பெரிய சிறப்பு. இரண்டையும் சேர்த்து வைக்கிறார் கடவுள். அப்ப தேன் தேன் முதுமையான காலத்துல சாப்பிடணும். அதனாலதான் திருவாசகம் என்னும் தேனும் சொன்னாங்க. தேன் தானும் கெடாது, தன்னுள் சேர்ந்தவரையும் கெட விடாது. அதுதான் திருவாசகத்தை தேன்னு சொன்னார்கள் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த தேன் இனிப்பு தானங்களே. இந்த நீரிழிவு நோய் சுகர் வந்துருச்சுன்னா என்ன சொல்றாங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தேன் சாப்பிடலாம். அது இனிப்பு தான், ஆனா அதுக்கு மருந்தா மாறுது. அப்ப உலகத்திலேயே ஒரு பொருள் எப்படி இருக்குன்னா தேனாகத்தான் இருக்க முடியும். அதுதான் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். இதெல்லாம் பழமொழிகளை வச்சு சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஆசார கோவைன்னு ஒண்ணு இருக்கு. ஆசார கோவை இதெல்லாம் வருங்காலத்துல என்னோட யூடியூப்ல சிவசதீஷ் யூடியூப் சேனல், அதுல நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். வருங்காலத்துல பண்ண போறேன். அதுல பாத்தீங்கன்னா ஆசார கோவையில எப்படி தூங்கி எழணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆசார கோவைன்னு. அதுல நீங்க சாப்பாடு பரிமாறாங்க வச்சுங்களேன், இன்னைக்கு முதல்ல உப்பு வைக்கிறாங்க. உப்பு வைக்கிறது தப்பு, உப்பு வைக்க கூடாது. என்ன பண்ணா ஸ்வீட் வைக்கணுங்கிறாங்க. அப்புறம் கசப்பா இருக்கிற காய்கறி கடைசியில சாப்பிடணுங்கிறாரு. பெருவாயின் முள்ளியார்னு ஆசார கோவையினுடைய ஆசிரியர் அவர் சொல்றாரு, கைப்பனை எல்லாம் கடைத்தலை, மெச்சும் வகையால் முதல் தலை. கைப்பனைனா கசப்பா இருக்கிறது கடைசியில் சாப்பிடுப்பா. ஸ்வீட் முதல்ல. எதுக்குன்னா நீங்க சாப்பிடும் போது சில பேர் சாப்பாடு இலையில மட்டும் எடுத்து மண்ணு மாதிரி சிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல சாப்பாட்டை பார்க்கிற போது ரொம்ப முக்கியமான இதெல்லாம் மருத்துவத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சாப்பாட்டை பார்த்தா அந்த சாப்பாட்டை கண் சாப்பிடணும். அதனுடைய கலர், அதனுடைய நிறம், அதுல ஆவி பறக்கிறது, இதெல்லாம் பார்த்து கண் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வாசத்தை நாசி நுகரணும். கடவுளுடைய படைப்பை அப்படித்தான் வச்சிருக்காரு. அதுக்காக வச்சிருக்காரு. முதல்ல கண் பார்க்குறது நல்லா இருக்கா, அதுக்கு கீழே மூக்கு. ஏன் மூக்கு இங்க வச்சாரு கடவுள்? இங்க வைக்கிறதுக்கு மேல இங்க வச்சிருந்தாருன்னா யோசிங்களேன். பிசைஞ்சு எடுக்கிறீங்க, பழைய சாதம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல. இன்னைக்கெல்லாம் சங்க காலத்து சாம்பாரே வீட்டு வச்சிருக்கிறான் ஃப்ரிட்ஜ்ல, இல்லையா? எடுத்து கிட்டுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிசைஞ்சு எடுத்து அது கிட்டுச்சா இல்லையான்னு தெரியணுமா இல்லையா? அப்ப அதுக்கு செக்யூரிட்டி கார்டு, அதுக்குன்னு சொல்லி என்ன சொல்றது, ஒரு அங்க ரிசர்ச் பண்றதுக்கு மூக்கு இங்க இருந்தாதான் இங்க வரும்போது வேண்டாம் அப்படின்னு தெரியும். இதே நீங்க இருந்தா எடுத்து இங்க கொண்டு போய் பார்த்து மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு இருக்கும். அதனால எப்படி இருக்கக்கூடாது. அப்ப உணவை முதல்ல கண்ணால் சாப்பிட வேண்டும், அது நாசியால் நுகர வேண்டும். அப்புறம் அது நல்லா இருக்குன்னு சொல்லி மைண்ட்ல தூண்டப்பட்டு அதன் மூலமாக உமிழ்நீர் சுரக்க வேண்டும். அதுக்காக ஸ்வீட்டு பார்த்தா கொஞ்சம் உமிழ்நீர் சுரக்கும். அப்படிங்கறதுனால ஸ்வீட்டை பார்த்து அந்த ஸ்வீட்ல ரசமல்லாம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்களேன், இப்படி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு சில பேர்த்துக்கு அக்கார வெடி சொல்லி சொல்லும் போதே சில பேர்த்துக்கு உமிழ்நீர் ஊறியதே எனக்கு தெரியும். எனக்கு ஊறிச்சு. ஆமா. அப்ப அப்படி ரசித்து சாப்பிடு. ஐயா கூட ரசித்து வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் எழுதிருக்கீங்க, நான் பார்த்தேன். நல்ல நுட்பம். இந்த புத்தகத்தை உண்மையிலே படிச்சு பாருங்க. சின்ன சின்ன கோட்ஸா இருக்குது. நீங்க இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடணும்னு வச்சுக்கங்களேன். இதுல உண்மையிலேயே நல்ல நல்ல கோட்ஸா இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து நீங்க கண்டிப்பா போடலாம். 4 பேருக்கு இதே ஒரு மருத்துவம் தானே, 4 பேர் பார்த்தாலும் நல்லா நடக்கட்டும். சரி, அதுல இனிப்பை முதல்ல சாப்பிடணும். இனிப்பு சாப்பிடுகிற போது செரிமானம் சரியாகும். செரிமானம்ங்கிறது எங்க உருவாகிறது அப்படின்னு வயிற்றுல இல்ல, கையில இருந்தே தொடங்குகிறது, இல்லையா? நொறுங்கத்தினால் நோய் இல்லை. நொறுங்கத்தினால் நிறைய வாங்கி சாப்பிடுறது இல்லை, நன்கு நுறுக்கி சாப்பிட வேண்டும். கையால் நுறுக்க வேண்டும், வாயால் நுறுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சில பேர்லாம் பார்த்தா அப்படியே சாப்பிடுவாங்க. என் மனைவி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரும் நானும் ஒருத்தேன். என் மனைவி தண்ணியை கடிச்சு சாப்பிடுவாங்க. தண்ணியை கடிச்சு எப்படிமா சாப்பிடுறது? உண்மையே தண்ணியை சாப்பிடணும், கடிச்சு அந்த உமிழ்நீருடன் சேர்ந்து உள்ள போகணும், இல்லைங்களா? அது நம்ம அப்படி இல்லை, மொத்தமா எடுத்து இந்த அண்ணாந்து இப்படி குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கவே கூடாது. சில பேர் விட்டாங்கன்னா அப்படி நேரம் வயிற்று ஒரு சத்தம் வெளியே கேட்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதனால தண்ணியை நல்லா சுவைச்சு அதுல இருக்கக்கூடிய ருச்சி அப்படிங்கறது ஒண்ணு எடுத்துட்டு நான் சாப்பிடணும். அப்ப இப்படிலாம் அப்பதான் செரிமானங்கிறது சரி ஆகும். சரிங்களா? அப்பதான் அந்த மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாம எல்லாமே நடக்கும். சரி, அதுக்கப்புறம் கசப்பை கடைசியை வச்சுக்கணுங்கிறாங்க. பெரிய புராணம் இருக்குல்லங்க, இவனோ பெரிய புராணம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய புராணங்கள்ல பெருசு பெரிய புராணம் சேக்கிழார், தெய்வ சேக்கிழார். நம்ம ஊருக்காரர் யாரு? சென்னையில செல்வமொழி குன்றத்தூர்ல பிறந்தவர், முதலமைச்சர். எழுதுறாரு. இளையான்குடி மாரநாயனார் ஒருத்தர். இளையான்குடி மாரநாயனார் புராணத்துல சொல்ற போது உணவு மருத்துவத்தை பத்தி சொல்றாரு பாருங்களேன். எப்படி சாப்பாடு போடணும்னு கேட்டா, உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திறத்தினில் தொண்டரிச்சையில் அண்டர் நாயகன் அப்படின்னு ஒரு பாட்டு. எப்படி? உண்டி 4 விதத்தினில்
6 சுவைத்தரத்தினில். இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. 4 வகையாக உணவுப் பொருட்கள் இருக்கணும் அப்படின்னா, உண்பது, தின்பது, பருகுவது, நக்குவது 4. இன்னைக்கு நாங்க உண்மைங்க நக்கி சாப்பிடுற பழக்கம் எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு அது ஒரு மரியாதை குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. மரியாதை குறைவு கிடையாது. நாக்குக்கு பயிற்சி வேணும்ல. இப்படி நல்லா வலிச்சு இப்படி நக்கி சாப்பிட வச்சுங்க, நாக்குக்கு அது பெரிய பயிற்சி. டங் கிளீன் பண்ணும் போது இதாகுது. சுவை அந்த கடைசி வரைக்கும் போய் என்ன இருக்கு இல்லையே. சில பேர்லாம் சாப்பிடுறத பார்த்தா கை ரேகை அழிகிற மாதிரி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப மேனஸ் போயிட்டு நம்மள மாதிரி டேபிள் மேனஸ், நம்மள மாதிரி உணவு மேனஸ் யாருக்கிட்டையுமே கிடையாது. தினம் தினம் புது பிளேட்ல சாப்பிட்டோம் தமிழன். நீங்க தங்கத்துல ஒரு பிளேட் வாங்கி வச்சிருக்கீங்க வச்சுங்களேன், தினம் சாப்பிட பழைய பிளேட் தானங்களே. கர்ணன் என்ன பண்ணுவானா, தன்னெச்சில் தானும்னா தகமையாளர்னு கர்ணன் சொல்லுவாங்க. கர்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிளேட்ல சாப்பாடு போட்டா பிசைஞ்சு சாப்பிட்டான்னா சாப்பிட மாட்டேன் மறுபடியும். ஏன்? அது எச்சில், வேற எடுத்துட்டு வாங்க. தன் எச்சில் தானும்னா தகைமையாளன் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப உயர்வாக வாழ்ந்த ஒரு இனம்னா தமிழர்கள். தினமும் புது பிளேட்டு. எப்படி தெரியுங்களா? வாழை சாப்பிடுறோம்ல, புது பிளேட்டு. அதையும் எப்படி போடணும் தமிழ் சொல்லியிருக்கு. எங்க? அதே பெரிய புராணத்துக்கு வாங்க. யாருடைய புராணம்? அப்பூதியார் புராணம். அங்க வந்து மல்லலம் குருத்தை அறியும் போது வாழரா ஒன்று அங்கையில் தீண்டிட்டு அன்று. இந்த ஐயோ எனக்கு சொன்ன கண் இல்ல. பெரிய புராணத்துக்குள்ள போனது எனக்கு பெரிய புராணத்துல எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். அதனால அப்பூதியார் வீட்டுல திங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. நீங்க சந்திரனுக்குரிய பரிகாரத்தலம் சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கு போறீங்களோ இல்லையோ, இவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பூதி அடிகளாருன்னு பேரு. அப்பூதினா சிவபெருமானுடைய அந்த திருநீட்டை அந்த பூதி உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டது அப்பூதின்னு பேரு. அப்பூதி அடிகளார் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கல்வி சாலை வச்சாருன்னா திருநாவுக்கரசர் பாடசாலை அப்படின்னு. ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். எந்த ஒரு அறக்காரியம் பண்ணாலும் திருநாவுக்கரசர். ஆனா திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியாது, பார்த்ததே கிடையாது. யாரென்றே தெரியாத ஒருவர் மீது காதல் கொண்டு வைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? என் பேர்ல வை இல்லையா? சில பேர் எல்லாம் கல்யாண பத்திரிகையில என் பேர் போடல. டேய் உன் பேரு தேவையில்லடா, பொண்ணு மாப்பிள்ள பேரு தானே தேவை, நான் வருவேன் போட்டதா. நீ எதுக்கு வர்ற? கல்யாண பேருக்கு 2 பேர் தான் தேவை, ஒரு பொண்ணு மாப்பிள்ள. இப்ப அதுவும் இல்லாம இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு செய்தி. இல்லைங்க, ஒரு பொண்ணு அதையே கல்யாணம் பண்ணிடுச்சு. அப்படிலாம் இருக்குது. சரிங்களா? அதனால ரொம்ப முக்கியமான இதெல்லாம் தேவை. நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, இங்க பெரிய புராணத்துல அப்பூதியார் வந்து பார்க்காத ஒருத்தர் பேர் தெரிஞ்சார். அதுல கேட்கிறாரு, ஆரணிக்கும் சடைமுடியா ரெடியா இருக்கு வைத்து இருவில் தண்ணீர் பந்தில் 3 பேர் எழுதாது வேறொரு பேர் முன்னெழுத காரணம் என் கொள் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அவரே கேட்கிறாரு திருநாவுக்கரசரே வந்து, ஏப்பா நீ அறக்காரியம் எல்லாம் பண்ற, ஓகே, அதுல உன் பேர் எழுதலாம வேறொருத்தரோட பேரை ஏண்டா எழுதுன? வேறொருத்தரோட பேரா? அப்ப திருநாவுக்கரசுங்கிற வார்த்தையும் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? அதுல வேறொரு பேர் முன்னெழுத காரணம் என் கொள் அப்படின்னு கேட்ட உடனே அவரோட பேரையும் கூட சொல்லாத, நீ திருநீர் பூசிட்டு நிக்கிறேன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு பேசுறாரு. அவர் வீட்டுல எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு பேரு. பையன் மனைவிக்கு பேரு திருநாவுக்கரசு, மகன் பிறந்தா மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய குழந்தைக்கு இளைய திருநாவுக்கரசு, வீட்டுல ஒரு படி இருக்காது திருநாவுக்கரசு, இது எல்லாம் திருநாவுக்கரசு. உண்மைங்க, எவ்வளவு பெரிய பக்தி. எனக்கு நமக்கு அந்த பக்தி வரமாட்டேங்குது. என் பேர் இங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுல எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு யாருமே தெரியாதவர். அப்படி இருக்கிற போது திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்துட்டாரு. திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு போடணும். சாப்பாட்டுக்கு இந்த பையனை போய் நீ வாழலை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருநாவுக்கரசர் வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போறாரு. நீங்க திருவருட் செல்வர்ங்கிற ஒரு படத்துல கொஞ்சம் எடுத்து பாருங்க. இல்ல பாருங்க, நீங்க என்னவோ படம் எடுத்த கடங்காம போகுது இல்லைங்களா? குடும்ப படம் கூட எடுக்க மாட்டாங்க, குடும்பம் கொஞ்சம் பாக்குற மாதிரி படம் எடுத்தா கூட போகுது நீங்க இல்லையா? ஆமா, திரைத்தொழில் ஐயா இருக்கீங்க நீங்களா, அதை வெளிப்படுத்தணும் உண்மை இல்லையா? ஆமா, சொல்லிருக்கீங்களே. ஆமா, எனக்கு திரைத்துறையில் நடிகர்லாம் ரொம்ப வேண்டியவங்க, ஆனா வேண்டாதவங்க. ஆமா ஆமா. அப்புறம் என்னாச்சு, அப்ப திருநாவுக்கரசர் போயிட்டாரு. இவன் இந்த பையன், நான் போய் இலைய எடுத்துட்டு வர்றேன், அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க. அந்த பாட்டு பாருங்களேன், நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் என்று. நல்ல தாய் தந்தையேவன் ஒரு அர்த்தம், நல்லதாய் தந்தையேவன் ஒரு அர்த்தம். அந்த அந்த பையன் என்ன பண்ணானா, இதுதான் ட்விஸ்ட் வைக்கிறார். நம்முடைய தமிழ்ல இப்படி வாழணுங்கிற அடுத்த உணவு மருத்துவத்தை சொல்றாங்க பாருங்க. அந்த பையன் வாழலை அறுத்தானா. எப்படி அறுத்தான் அப்படின்னு கேட்டா, சுருண்ட வாழையிலே அறுத்தானா, குருத்து வாழலே அறுத்தானா. மல்லலம் குருத்தை எறியும் போது வாழலா ஒன்று திண்டிட்டு பாம்பு கொத்திருச்சு. எது அறுத்தான்? குருத்தை. ஏன் குருத்தை அறுத்தான்?
இல்ல ஏன் அது இதுக்கு என்ன பர்பஸ்க்காக இருக்கணும்? வாழையில விரிஞ்சு இருக்கிறத எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல சார் ஒண்ணு அருமைங்கயா. ஏன் இல்ல பெரிய வாழையில எச்சில் படாதுங்களே, யாரும் சாப்பிட்டு வச்சிருக்க போறாங்களா என்ன? ஐயா நீங்க சொல்ல வர்றீங்க, கரையா சரியா சொல்ல வர்றீங்க. ஒன்று நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்றேன், இலையை விரிச்சு சொல்றேன் சரிங்களா? அவர் சுருட்டியா சொல்லிட்டாரு. அதாவது இப்ப இலை விரிஞ்சுட்டு வச்சுங்களேன், மேலே பறக்கக்கூடிய காக்கா முதலாளர்கள் ஏதோ எச்சமிட்டு இருக்க கூடும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது யாரு? திரு நாவுக்கு அரசர், நாக்குக்கு அரசர் அவரு இல்லையா? அப்ப அவருக்கு சாப்பாடு போடும்போது பியூரா போடணும் இல்லையா? அதற்காக அப்படி அர்த்தம் வருது. இதன் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் செய்தி என்னவென்று கேட்டால், இளம் வாழை இலையை அறுத்து சாப்பாடு போடுகிற போது சாப்பாடு போடுறீங்கன்னா அந்த சூட்டுடன் இலை வெந்து பச்சையம் என்கின்ற ஒரு ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கிறது ஒன்று. இரண்டாவது, தூய்மையாக நாம சாப்பிட முடிகிறது. அப்ப தினம் தினமும் புது பிளேட்ல சாப்பிட்டவன் தமிழன், அதே மாதிரி புது பிரஸ்ல பல்லு விளக்கணும் தமிழன் தான். புரிஞ்சுங்களா? இதுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி, வேலும் மயிலும் உடல குருதி, உயிர் குருதி இல்லையா? அப்ப இந்த மாதிரி தமிழ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல பெரிய புராணத்துல உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திறத்தினில் 4 விதத்துக்கு சொல்லிட்டேன். உண்பது, தின்பது, பருகுவது, இறக்குவதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 6 சுவை கண்டிப்பாக தேவைங்கிறாங்க உடம்புக்கு. 6 சுவை இல்லாம உடம்பு இயங்காது. இன்னைக்கு பல பேருக்கு இயங்காம போற காரணம், நான் அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன். காரம் அப்படிங்கிற கண்டென்ட் உடம்புக்கு இல்லாம போயிடுச்சு வச்சுங்களேன், காது கேட்காது. காரம் நீங்க ஒரு 48 நாள் காரத்தையே சாப்பிட மாட்டோம்பா அப்படின்னு நீங்க வச்சு பாருங்க, காது கேட்காம போயிடும். நிஜமாங்க, என்ன சாப்பிடாம இருந்து பாருங்க. ஆனா நான் சொன்னா கேட்காது மறுபடியும். காரம் நம்ம தமிழர்கள் காரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க? மிளகுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அது என்னமோ பாரம்பரியமாக யாகம் இருந்த மாதிரி யாகத்துல மிளகாயை போட்டு யாகம் பண்றாங்க இல்லையா? அது சரியா? மிளகாய் தமிழ்நாட்டிலேயே கிடையாதுங்க, சைனால இருந்து வந்துச்சு. மிளகுதான் இந்திய மருந்துன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல எத்தனையோ இடத்துல மிளகை ஊடுபயிரா போட்டிருக்காங்க. அதாவது தென்னை வளர்ந்து வச்சுக்கல, வாழை வளர்ந்து வச்சுங்களேன், தென்னைக்கும் இதுக்கும் ரொம்ப நாள் வருதுன்னா அதுக்கு இடையில வருமானம் வேணும்டா, என்னடா பண்றதுன்னு கேட்டா மிளகு கூடிய போட்டு அதுல இருந்து வருமானம் எடுத்துக்கோன்னு சொல்லி வீட்டுக்கும் பயன்படுத்திக்கோ, நாட்டுக்கும் பயன்படுத்த மாதிரி இருக்குன்னு பண்ணாங்க. சரிங்களா? அந்த மிளகை இந்திய மருந்துன்னு நம்முடைய நாட்டுல எழுதி வச்சாங்க. அந்த மிளகுக்கு பதிலியாக பயன்படுத்திதான் மிளகாய், மிளகாய் பயன்படுத்தி அதுக்கு ஒரு மிளகாய்னு பேரு இல்லைங்களா? ஆனா இந்த மிளகுல இருக்கக்கூடிய மருத்துவ தன்மையில கால்வாசி கூட மிளகாயில கிடையாது. அது காரத்தை தவிர வேற எதுவுமே கொடுப்பதில்லை இல்லைங்களா? அப்ப அந்த மிளகு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி ஒவ்வொரு வகையான விஷயத்துக்கு நீங்க காரம் இதுல வேணாலும் இருக்கேன் சார், இந்த சில்லில் இருக்கு, பச்சை மிளகாயில் இருக்கு, பண்ணக்கூடாதுங்க. இனிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இனிப்புல எத்தனை வகையான இனிப்பு? கரும்புல ஒரு இனிப்பு இருக்கு, கரும்பு சாற்றுல ஒரு இனிப்பு இருக்கு, கரும்பு பாகல ஒரு இனிப்பு இருக்கு, நாட்டு சக்கரையில ஒரு இனிப்பு இருக்கு, அதுல வெள்ளமாக மாத்தி அதுல இருக்கு இல்லையா? கருப்பட்டின்னு ஒரு இனிப்பு இருக்கு, பழங்கள் இனிப்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இனிப்பு இருக்கு. அப்ப இந்த காரத்தை இங்கிருந்து இப்படி இருக்கணும்னா அந்த காரத்தை அங்கிருந்து அப்படித்தான் எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நீதி இலக்கியத்தை சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமானது மகளிர் மருத்துவம், பெண்களுக்கான மருத்துவம் இல்லைங்களா? இந்த பெண்களுக்கான மருத்துவத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன பண்றாங்க, இந்த மாதவிடாய் இருக்குல்லங்க, மாதவிடாய் வந்தா தீட்டு என்ன சொல்றாங்க, என்னை பொறுத்தவரையில அது அமங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த அதுதான் மங்களம், அதுதான் மங்களம். அது தீட்டுன்னு சிவருமான அங்கீகரிச்சிருக்காருங்க தீட்டு இல்லைன்னு சொல்லி. அவர் போய் பிரசவம் பார்த்தாருங்க, டாக்டரை போயிருக்காருங்க. எங்க திருச்சியில தாயுமானவரா போனார்ல, நன்றுடைய யானை தீயதில்லானே நிறைவெள்ளது ஒன்றுடைய யானை சிராப்பள்ளி குன்றுடையான் போய் பண்ணார்ல. அப்ப மகப்பேறு என்பது தெய்வீகம் சார்ந்தது. பிரசவம், சவம் என்றால் வெளிப்படுவது, பிரசவம் என்றால் விசேஷமான வெளிப்பாடு. கடவுளே போய் கருணையோட பண்ணியிருக்கார், ஒரு மருத்துவனாக மாறி இருக்கிறார். அப்ப மகளிர் மருத்துவத்தை சிவபெருமானே செய்திருக்கிறார் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மகளிர் மருத்துவம் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற போது, ஒரு குழந்தை எத்தனை மாசங்க வயிற்றுல இருக்கு? ஓகே, அவர் இப்படி சொல்றாரு. நீங்க என்ன பொறுத்தளவுல எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்னது 300 நாள் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? பட்டினத்தார் சொன்னார் 10 மாசங்கிறாங்க. 300 நாள் சுமந்து 2 திங்களாய் அங்கமெல்லாம் பெற்று 300 நாள் சுமந்து அப்படின்னு பாட்டு வருது. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு குருநாதர் என்ன சொல்றாரு, 300 நாள் இல்லப்பா 360 நாளுங்கிறாரு. ஆமாங்க, தாயினுடைய வயிற்றுல 10 மாசம், தந்தையினுடைய வயிற்றுல 2 மாசம். நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றாரு.
எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் விளைவாகி ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உயிர்காய் இரவோ தொடர்காராய் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காய் இரவோ அப்படின்னு பாட்டு பாடுறாரு. அதுல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தண்டிருங்க. தாயினுடைய வயிற்றுக்கு போயிட்டு அதுக்கு கரு 10 மாசம். அதுக்கு முன்னாடி தந்தையினுடைய வயிற்று 2 மாசம் இருக்கு. அதுக்கு பேர் எரு. எரு தாயினுடைய வயிற்றுக்கு போனா கரு, கீழே வந்து விழுந்தால் உரு, கடைசியில் அது அடைய வேண்டியது திரு. அதான் எரு கரு உரு திரு. அதான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்முடைய திருப்புகழ் அருணகிரிநாதர் சொன்னார். திருப்புகழ் சொல்லும் போது எனக்கு இன்னொரு கருத்து வருது. திருப்புகழ் இந்த நோய்களுக்கான லிஸ்ட் எவ்வளவு நோய்கள் இருக்கு மொத்தமா? 4440. இப்ப ஆங்கில மருத்துவம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது என்னங்க அது நம்ம தெரியல. தலைக்கு மருத்துவர், தலையில கண்ணுக்கு மருத்துவர், மூக்குக்கு தனியா மருத்துவர், வாய்க்கு தனியா மருத்துவர், வாயில பல்லுக்கு தனியா மருத்துவர், நாக்கு இதுல மருத்துவம். மருத்துவம் வந்தான்னு வச்சுக்கல, உச்சங்களில் உள்ளந்தாள் வரைக்கும் பார்த்து எல்லாம் அதுல என்ன பண்றாங்க, ஸ்கேனு இசிஜி லொட்டு லோஸ்க்கு எல்லாம் எடுத்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட்டி என்னன்னு கேக்குறான். என்ன பண்ணுது எல்லாம் நீ என்ன பண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதா நீ எடுத்த இல்லையா? உண்மையா இல்லையா? எதுவுமே அவர்கள் இடத்துல தெரியாமல் இவர்கள் சொல்லணும் இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நாடி பிடிச்சு பார்த்தா சொல்லணும். எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு, டாக்டர்ல வெளுத்து வாங்கிடுவாரு. அவரு போய் பார்த்தாருன்னா ஸ்டெதோஸ்கோப்ல வச்சு பார்த்து என்னன்னு அவர்கிட்டயே கேட்பாரு. அப்ப நீ எதுக்கு படிச்சான்னு கேட்பாரு. எதுக்குடா படிச்ச? நீ படிச்சுன்னா நீ தானே பண்ணனா ஒரு பெரிய தாத்தா ஒருத்தர் பண்ணுவாரு. அதுலங்க நோய் லிஸ்ட தமிழ் இலக்கிய வரலாற்றுலயே ஒருத்தர் தான் லிஸ்ட் போட்டிருக்காரு. யாருன்னு கேட்டா எங்க அருணகிரிநாதர். இருமலும் ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமேனி நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழு மாலை காமால் எவையோட பெருவயிரிழ எரிகுறை சூளை பெருவை இப்படின்னு நோய்களை பெரிய லிஸ்டே போடுறாரு. தலைவலி மருந்துன்னு ஒரு திருப்பம் இல்லைங்களா? உங்களுக்கு நான் அறிவுக்கு விருந்தா சொல்றேன், நீங்களும் தேடி படிச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு நோய்களுக்கான தன்மை எல்லாத்தையும் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு வகையாக நீங்க தமிழ் இலக்கியங்களை பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய மருத்துவம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மகளிர் மருத்துவம் சொன்ன பாத்தீங்களா, இரு கரு சொன்னல, இப்ப கொஞ்சம் தள்ளி போயிட்டாலோ அல்லது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம போய் ஸ்கேன் எடுக்கிறோம்ல, ஸ்கேன் எடுக்க வேண்டாம். திருவாசகம் சொல்லுது. திருவாசகத்தை போல ஒரு விஞ்ஞான நூல் கிடையவே கிடையாது. திருவாசகத்துல போற்றி திரு அகல்ல நான்முகன் முதலா வானவர் துளதல ஈரடியாலே மூவர கடந்துன்னு தொடங்குற பாட்டுல ஒவ்வொரு மாதத்திலிருந்து 10 மாசம் வரைக்கும் குழந்தை எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்றார். ஒருமதி தாந்தியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருரல் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் வயிறு பெருசாகி மற்றவங்களுக்கு தெரியுங்கிறாங்க. 6 அப்ப ஊருக்காரங்க பேசுவானா இந்த பொண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தக்க தசமதி தாயோடு பிள்ளையும் சொல்றாங்க. அப்படி 10 மாசத்துல ஒவ்வொரு குழந்தையினுடைய நிலை இப்படி இருக்கும். சொல்றாரு பாத்தீங்களா, ஒருமதி தாண்டியில் இருமையில் பிழைத்தும் முதல் மாசத்துல தாண்டிக்காய் அளவுக்கு கரு இருக்கும். இன்னைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து இருக்கா இல்லையான்னு மொத்தமா பார்த்து லைட்டை போட்டு பாக்குறேன், என்னென்னவோ பாக்குறாங்க. ஆனா தமிழ் மருத்துவத்துல நம்முடைய திருவாசகத்திலே இதை சொல்லி இருக்கிறார் நம்முடைய இவரு மாணிக்க வாசகர் பிறந்தகை. அதுக்கப்புறங்க மகப்பேறு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மருந்து போட்டாங்க வயிற்றுக்கு அப்படின்னு கேட்டா கலித்தொகையில வருது. என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, நெய்யோடு இமைக்கும் ஐயவி திரள் அப்பி அப்படின்னு வருது. இந்த வெண்கடுகு இருக்கு பாத்தீங்களா, வெண்கடுகை அரைச்சு நெய்யோட சேர்த்து கலந்து வயிற்றுக்கு போட்டாங்க. எதுக்கு சார் போட்டாங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த மகப்பேறு சிறப்பாக இருக்க வேண்டும். தமிழ்ல இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி திருமந்திரத்துல கருவுற்பத்தி, திருமந்திரத்தை இங்கே போட்டிருக்கீங்க, திருமந்திரம் உங்களுக்கு தெரியும். திருமந்திரத்தை பேசுறதுக்கு சாதாரண தமிழ் வாத்தியார்கள் பேச முடியாது. சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரு, அசாதாரணமான கருத்துக்குள்ள வச்சிருப்பாரு இல்லைங்களா. சின்ன வார்த்தைகள் இருக்கு, அன்பு அன்பே அன்பே இப்படியே சொல்லியிருப்பாரு. ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவ்வளவு விஷயங்களை உள்ள அடங்கியிருக்கும். அதுக்கு ஒரு என்னுடைய மனைவி கூட சொல்லுவாங்க, ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டா ஒரு திருமந்திர பாட்டுக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இல்லையா, அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடியே எழுந்து அந்த பாட்டு அசை போடணும். திருமூலதான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் சொல்லுவார். நாங்க எழுதல, அன்பும் சிவமும் இரண்டும் விராது, அன்பு சிவம் இரண்டும் இரண்டல்ல அப்படின்னு தமிழ் வார்த்தையில் எழுதிட்டு போலாம்.
அது அதற்கான பொருள் அல்ல, அதற்கு மேல உள்ள பொருள் இருக்கிறது. அது எப்படி உணர்வால் அவர் உணர்த்துவார். செவ்வால் உருவில் திகழ் வேலவன் என்று ஒவ்வாதன் உணர்வித்ததுதான் அதை அவ்வாறு அறிவார் அறிகின்றவரால் எவ்வாறு ஒருவர் கசைவிப்பது அவனா அறிஞ்சுக்கணும் யாரும் சொல்லி தந்துட முடியாது. அப்படி திருமூலருடைய திருமந்தோட பக்கம் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. நீங்க மருத்துவர்களாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு ஒரு நூலை அறிமுகம் செய்கிறேன். வள்ளற் பெருமானுடைய உரைநடை பகுதின்னு ஒரு புஸ்தகம். இதை கண்டிப்பா நீங்க படிச்சே தீரணும். உரைநடை பகுதி இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. அந்த புராண விஷயங்களை பூரா மருத்துவமா சொல்லியிருக்காரு. எப்படி காலையில் எழுந்திருக்கணும், எப்படி குளிக்கணும், குளிக்கணுங்கிற வார்த்தையை குளித்தல் அப்படிங்கிற வார்த்தை குளிர்த்தல்ங்கிற வார்த்தைன்னு வந்துச்சு. எப்படி 2 வகையான குளியல், குளியல்ல பல வகை இருக்கு. தமிழ்ல சொல்ற பாருங்களேன். அந்த காலத்துல எப்படி போய் குளிப்பாங்க, குளத்துல தண்ணி இருக்கும், படிக்கட்டா இருக்கும் அப்படிங்களா, படித்துறையில ஒவ்வொன்னா இறங்கி முதல்ல அடி அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலை வழியாக உஷ்ணம் வெளியேறும். இது அறிவியல் எடுக்கிற போது அப்படியே மேல தலையில போடும், கால் வழியாக சூடு வெளியேறணுங்கிறதுக்காக பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்கழி மாதத்துல திருப்பாவை திருவம்பாவை பிடிச்சிருக்கீங்களா? திருப்பாவை திருவம்பாவையில எப்படி குளிக்கணுங்கிறது இருக்கு. குடைந்து நீர் ஆடாதே அப்படின்னு, அதாவது குளத்துக்குள்ள குதிச்சு நீரை குடையணுமா, அப்பதான் அந்த நீரினுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கிறாங்க. குடைந்து நீராடி அப்படின்னு வருகிறது. குடைந்துடையான் புட்பாதம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் வருகிறது. அப்படி எல்லாம் குளிக்கிறது நம்முடைய தமிழர் மரபில் இருக்கு. வாரியார் சாமி கூட சொல்லுவாங்க, குளிக்கிறதுனா தலையிலிருந்து கால் வரை குளிக்கணும். சில பேர் தலைக்கு மட்டும் குளிக்காம இங்க இருந்து குளிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த முக்கியமான உறுப்புகள் பூராமே ராஜ உறுப்புகள் 5 உறுப்புகள் இங்கதான் இருக்கிறது. மெய்வாய் விழி நாசியோடும் செவியா மைவாய் விழி சொல்லும் மவாவினைன்னு கந்தர் அனுபூதி. அப்படி கண், காது, மூக்கு, செவி இதெல்லாம் இங்க பிரதானமா இருக்கிற காரணத்தால் ஜலதோஷம் பிடிச்சிருமோ அப்படிங்கிறதாக பண்றாங்க. அது ஒரு பக்கம். இந்த திருவருட் பிரகாச வள்ளலாருடைய இந்த உரைநடை பகுதி பல பேருக்கு இன்னும் வெளிச்சத்துக்கு வராம இருக்கிறது. அதுல நித்திய ஒழுக்கம், நித்திய கர்ம ஒழுக்கம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அதை கண்டிப்பா படிங்க. எப்படி எழணும், எப்படி நீங்க தூங்கணும், எதை சாப்பிடணும், எப்படி மலம் கழிக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காரு. எப்படின்னு தெரியுங்களா? இப்ப பாருங்க, நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். சிறுநீர் எப்படி கழிக்கணும்னு கேட்டா, இடது கைய, இந்த இடது கை இருக்கு பாத்தீங்களா, இடது கைய வலது வயிற்றுல இப்படி வச்சுட்டு தான் கழிக்கணும். அப்பதான் முழுமையாக வெளியேறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மலம் கழிக்கிறது ஆப்போசிட். வலது கைய இடது பக்கத்துல வச்சு அழுத்தி கொண்டு அமர்ந்து கழிக்க வேண்டும். மலம் கழிக்கிற போதும் சிறுநீர் கழிக்கிற போதும் கடவுளை கும்பிடுகிற போதும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு கடவுளுக்கு என்ன வழிபாடு பண்றோமோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மலசலம் கழிக்கிறது கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாங்க, அது முழுமையாக போகணும். போயிட்டு 2 நிமிஷத்துல மலச்சிக்கல் தான் மனச்சிக்கலுக்கு காரணமே. அதுதான் பல சிக்கலுக்கு காரணம். அப்ப மலம் சரியாக வெளியேற வேண்டும். எந்தெந்த மலம், ஒன்று வெளியேறுகிற இந்த மலம், இன்னொன்னு மும்மலங்கள் ஆணவம் கண்மமாய் அந்த மலம் வெளியேறணும். அதற்காக இப்படித்தான் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தாம்பூலம் தரிக்க வாருங்கள்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், வெத்தலை பாக்கு போடுறத பத்தி. அதுக்கு பதார்த்த குண சிந்தாமணியில மேற்கோள் காட்டுவார் வள்ளற் பெருமான். நீங்க மருத்துவர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய 2 முக்கியமான புத்தகம், ஒன்று பதார்த்த குண சிந்தாமணி, இன்னொன்று வள்ளலாருடைய உரைநடை பகுதி. அந்த பதார்த்த குண சிந்தாமணியில் ஒவ்வொரு உணவுக்கான மருத்துவ பலன்கள் புலவர் எழுதியிருக்காரு. அதுல பதார்த்த குண சிந்தாமணியில வெற்றிலை பாக்கு போடுவதை பத்தி இருக்கு. வெற்றிலை எப்ப எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? இன்னைக்கு பூரா லிப்ஸ்டிக் தான் போடுறாங்க இல்லைங்களா? அது உள்ள போனா விஷம் இல்லைங்களா? ஆனா வெற்றிலை பாக்கு போட்டு செவக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த வெற்றிலை பாக்குல பாருங்க சொல்றாரு பாருங்களேன், அதிகாலையில இப்படி போடணும் அப்படின்னு கேட்டா, அதிகாலையில போடுகிற போது பாக்கு அதிகமா இருக்கணுமா. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்துறீங்கல்ல, காலையில காலை பாக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கட்டுச்சி நீரதிகம் பாருங்க, கட்டுச்சி நீரதிகம்னா மத்தியான நேரத்துல சுண்ணாம்பு அதிகமா போடணுமா. அப்ப கால்சியம் சத்து அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு. இரவு நேரத்துல வெத்தலை அதிகமா சேர்த்துக்கணுங்கிறாரு. 3 நேரம் வெத்தலை போடணும். வெத்தலை பாக்கு போடுகிற போது மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று அது ஆன்மீக விஷயம். அறிவியல் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலை நேரத்திலே காலையில பாக்கு அதிகமாகவும், மத்தியானத்துல சுண்ணாம்பு அதிகமாகவும், இரவு வெற்றிலை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பதார்த்த கூட சிந்தாமணி சொல்லுகிறதை நம்முடைய வள்ளற் பெருமான் அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த நீராக இருந்தாலும் கருக்கித்தான் குடிக்க வேண்டும். அப்புறம் 7 முறை வடிகட்ட வேண்டும்ங்கிறார். எந்த நீரை குடிக்கிறது? மழை நீர் குடிக்கிறது உத்தமம்ங்கிறார். அல்லது வாழை மரத்தில் பட்ட நீர் குடிக்கிறது உத்தமம்ங்கிறார். மழை நீரை பிடிச்சு
7 முறை வடிகட்டணும், 7 முறை வடிகட்டி காய்ச்சி குடிக்கணுங்கிறாங்க. இதனால என்ன சார் நன்மை அப்படின்னா, எந்த நோய் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய் வராதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தந்தையாருடைய வாழ்க்கையில, என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற உண்மை. எங்க வீட்டுல இந்த இதுல குடிக்கிறது இல்லை, கேன் வாட்டர் இதெல்லாம் எங்க கிராமத்துல கிடையாது. வீட்டுல வரக்கூடிய மழை தண்ணியை பிடிச்சு நாங்க பிடிச்சி வச்சுக்குவோம், டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சுக்குவோம். அதை 7 முறை வடிகட்டணும். எப்படி 7 முறை வடிகட்ட முடியாது இல்லையா? நமக்கு டைம் இல்லை, ஃபுல் பிஸி இல்லையா? செல்போன் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும், எத்தனை பிஸியா இருக்கணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், இந்த துணி இருக்கு பாத்தீங்களா, 4ஆ மடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், 8 லேயர் வரும். அப்ப 7-8 முறை வடிகட்ட மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சத்தனமா, ஆமா உண்மையிலேயே அப்படி வடிகட்டி குடிக்கிறோம். இதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டோன் பிரச்சனைக்காக நான் செலவு பண்ணியிருப்பேன். இந்த மழை நீரை குடிக்க தொடங்கியதற்கு பிறகு, முறையாக குடிக்க தொடங்கியதற்கு பிறகு ஸ்டோன் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய நண்பருக்கும் அப்படித்தான், பிரதாப்னு ஒருத்தர், அவருக்கும் அப்படித்தான். அதனால மழை நீருக்கு ஒரு தன்மை இருக்குங்கிறது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதன் காரணமாக இது இப்படி நீர் எடுத்துக்கணுங்கிறாங்க. அப்புறம் வள்ளற்பெருமான் அவர்கள், இதெல்லாம் உங்களுடைய ரிசர்ச்சுக்கு ஆய்வுக்கு நான் விட்டுறேன். வள்ளற்பெருமான் சொல்றாரு, உணவு மருத்துவத்துல உணவு நம்ம நிலத்துல விளையிறதா சாப்பிடுறோம். பூமிக்கு மேலே விளையக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிடலாம், பூமிக்கு கீழே விளையிறதுல கருணை கிழங்கை தவிர வேற எந்த கிழங்கு சாப்பிடக்கூடாதுங்கிற. ஏன்னு தெரியல, அது நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டியது, நீங்க தான் பண்ணணும். அதுக்கப்புறம் கரிசாலை இருக்குல்லங்க, கரிசாலை கீரை, எப்படியாவது ஒரு இலையாவது, ஒரு நாளைக்கு ஒரு இலை எப்படியாவது உங்க உணவுல வந்துடணுங்கிறாரு. இது வந்துருச்சுன்னா கண்டிப்பா மரணமில்லா பெருவாழ்வுக்கு உணவு இட்டு செல்லும் அப்படிங்கிறாரு. சரி, இது உடற்பிணி மருத்துவம். அதுக்கப்புறம் பசிப்பிணி மருத்துவத்தை சொல்றாரு. யாராலும் முதல்ல சாப்பாடு போடுறது பசிப்பிணி மருத்துவம், உடற்பிணி மருத்துவம். அதுக்கப்புறம் பசிப்பிணி மருத்துவம், உள்ளப்பிணி மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இருக்கு. இந்திரிய ஒழுக்கம் இதை மட்டும் நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க தேடி படிச்சுக்குங்க. எல்லாத்தையுமே நான் வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்காது. இந்திரிய ஒழுக்கம் என்பது உறுப்புகளை கட்டுப்படுத்துவது. இதன் மூலமாக மனம் சலனப்பட்டு பிணிக்கு போகாது. பிணின்னு ஒன்று இருக்கு, நோயின்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? பிணிக்கப்படுவதால் பிணின்னு சொல்றாங்க. பிணின்னா என்ன தெரியுங்களா? நீங்க எவ்வளவுதான் மருந்து போட்டாலும் மறுபடியும் வரும். 2 பிணி இருக்கு, ஒன்று பசிப்பிணி, ஒன்று பிறவி பிணி. அதாவது நோய்க்கு மருந்து உண்டு, பிணிக்கு மருந்து கிடையாது. பசிப்பிணி, நீங்க காலையில் 8 மணிக்கு 4 இட்லி சாப்பிட்டுருக்கீங்க வச்சுங்களேன், கரெக்டா 1 மணி அப்படின்னா நிக்கும் இல்லையா? 1 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன், நிக்கும். அந்த டைம் கூட மறுபடியும் நிக்கும். அதனால ஔவையார் எதுக்கும் பாட்டு பண்ணாங்க, 1 நாள் உழவை ஒளியந்தால் உடையாய், 2 நாளுக்கு ஏழந்தாய் ஏழாய், இடும்பைக்கு ஒரு இன்னொரு உன்னோட வாழ்தல் இருக்கு. ஔவையார் வயிற்று கூட ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க, உங்களோட சாப்பிடறது பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுக்கோ. ஆமா, மருத்துவ பழனிசாமி ஐயாவோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், அங்க உணவு இலவசமா கொடுப்பாங்க, ஃபுல்லா சாப்பிட்டு 4 நாளைக்கு சாப்பிடாத கேட்காது. நேற்று நான் சொன்னேன், நாளைக்கு அங்க போறோம், சாப்பாடு கிடைக்கும், 1 நாள் உணவை ஒழிச்சுக்கோ, இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கல. இன்னைக்கு அதிகமா சாப்பிடுன்னா கேட்கல இல்லையா? 1 நாள் உணவை ஒளியந்தால் ஒளியாய், 2 நாளுக்கு ஏழந்தா ஏழாய், இடும்பை போர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிதுங்கிறாங்க. அப்ப இந்த வயிற்றை பத்தி சொல்றாங்க. அதனால இந்த உணவை தவிர்த்துக்கணும். அதாவது கருணை கிழங்கை தவிர வேற எந்த கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளற்பெருமான் அவர்கள் சொல்றாரு. கரிசாலை கண்டாயமாக 1 நாள் எடுத்துக்கணுங்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கத்துல பொறிவுலன்களை வென்று நிற்பது, அதுக்கப்புறம் கரண ஒழுக்கத்துல மனதளவிலே கட்டுப்படுத்தி நிற்பது, அதுக்கப்புறம் ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் என்று இருக்கு. ஆன்ம ஒழுக்கம்னா பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. என்னது? உயிர் கொலையும் கொலை பொசிப்பும் இல்லாமல் இருப்பது. இப்படி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம இட்டு செல்லும் என்று சொல்லி, என்னுடைய பேச்சிலே கண்டிப்பாக பிழைகள் இருக்கலாம், இருந்தால் நீங்கள் தான் என்னை விட பெரியவர்கள். என்னுடைய பிழை என்கின்ற நோயை நீங்கள் திருத்துங்கள் என்பதை சொல்லி, இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக எங்களுடைய வணக்கத்துக்குரிய மருத்துவரை அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளருக்கும், வீட்டில் பேச்சை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பிஸியா இருக்காங்க, அவங்க எங்க டிபார்ட்மெண்ட் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு வந்திருக்கார்கள், அவர்களுக்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று பழனி முருகப்பெருமானை பற்றி ஒரு செய்தி. பழனியில நவபாஷான சிலையை சுரண்டி வித்து விட்டார்கள் அப்படிதான் சொல்றாங்கல்ல. கை வச்சா அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பாஷானம்னா விஷம்னு தெரியும் இல்லைங்களா? நவனா 9 வகையான விஷத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலைதான் முருகப்பெருமானுடைய சிலை. அரளி விதையை அரைச்சு கொடுத்தா இறந்துடுவாங்கல்ல, அரளி பழத்தை சாப்பிடலாம், அரளி பழம் சாப்பிடதான் விதை தான் விஷம். அது மாதிரி முருகப்பெருமானுடைய சிலை விஷம்.
அதன் மீது பட்டு வரக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் மருந்து பொருட்கள். அதனால முருகப்பெருமான் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த வகையில நான் அறநிலையத்துறையில ஆய்வு குழுல இருக்கிறேன், ஒரு தமிழ் பேராசிரியர் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இதன் மூலமா நான் சொல்றேன். அதனால போகப்பெருமானால் செய்யப்பட்ட பெரிய ரசவாதம் தான். அப்படி இருந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய சிலை யாரும் வசித்து விட முடியாது. அதில் மேலே பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தான் மருத்துவம். ஒரே ஒரு சின்ன நான் அனுபவத்துல கண்டதை சொல்றேன். பழனி மலைக்கு காலையில 4 மணிக்கு நான் மேலே ஏறேன். அந்த பழனி கோயில் தர்மகர்த்தாவுடைய பேரனுடைய நண்பன் 2 பேரும் ஏறணும். காலையில விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி தரிசனத்தை பார்த்துடலான்னு மேலே ஏறணும். மலை நாறுது. ஆமா, ஏன்னா நம்ம தான் மேலேயே சிறுநீர் கழிக்கிறதுக்கான இது வச்சுட்டோம், அதாவது டாய்லெட் வச்சுட்டோம், வாட்டர் பாட்டில் எல்லாம் போடுற நாறுது. அப்படி இருக்கிற போது என்ன தம்பி இப்படி நாருது? ஆமாண்ணே, என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே போறோம். தரிசனம் முடிச்சுட்டு காலையில 6 மணிக்கு முன்னாடி நாங்க இறங்கியாச்சு. அப்படி இறங்குகிற போது பரிமள சுகந்தம் அப்படின்னு ஒரு திருப்புகழே தொடங்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் திருப்புகழ் சொல்றேன், திருப்புகழ் வகுப்பு எடுக்கிறேன், எங்கிட்ட படிக்கிறாங்க, ஐயா கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் திருப்புகழ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரைச்ச சந்தனம் இருக்கு பாத்தீங்களா? அரைச்ச சந்தனமான திடீர்னு மணக்குது. என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறேன், என்னடா தம்பி இப்படி மணக்குதே அப்படின்னு கேட்டேன். அண்ணா, இந்த மனத்திற்கு பேர் பரிமள சுகந்தம்னு பேருன்னு. என்ன சொல்றப்பா? அந்த சுவாமிக்கு, தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம், இப்ப நவபாஷான சிலைக்கு விஸ்வரூப தரிசனத்துக்கு முடிச்சு கால சந்தி அபிஷேகம் ஆகுது. சரி, அபிஷேகமாகி அந்த தண்ணி கோமுக துவாரத்தின் வழியாக மலையில பட்டா மலையே மணக்கும்னா, இது நேரடியா நான் உணர்ந்தவன். அதன் காரணமாக எத்தனையோ சித்த புருஷர்களால் கட்டமைக்கப்பட்டது நம்முடைய தமிழர் மருத்துவம். அடியேன் எனக்கு தெரிந்த வகையிலே நான் அனுபவத்தில் கண்டதையும் அறிந்ததையும் அறிவித்ததையும் உணர்ந்ததையும் இங்கே உங்களுக்கு தெரிகின்ற வகையில நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதற்கு பிறகு இன்னும் இந்த துறையிலே நான் ஆய்வு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இதற்கு ஒரு காரணமாக இருந்த எங்க பெருவணக்கத்திற்குரிய ஹீலர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், என்னை அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய அவருடைய மாணவர் ஐயா அவர்களுக்கும், இதற்காக நாங்க முகமது யூசப் என்கின்ற ஒரு மருத்துவரை பார்த்தோம். நான் போய் ரிசர்ச் பண்ணும் இல்லை, அவர்கிட்ட சில விஷயங்கள் நான் வாங்கிக்கிட்டேன். அவர்களுக்கும் துணை நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய பேச்சு தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து நான் பேசுறேன். என்னோட யூடியூப்ல அதிகம் பேர் பாக்குறது, நல்லது பேசுறது பார்க்க மாட்டாங்க. முடிஞ்சா சிவசதீஷ் பொள்ளாச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் முடிஞ்சா பாருங்க. அதுல கந்தர் அலங்காரத்துக்கு விளக்கம், இந்த பழமொழிகளுக்கான விளக்கம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்சா பாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படும் வகுப்புகள்: வர்மக்கலை மருத்துவம், சித்தரியல் ஜோதிடம், யோகா ஆசிரியர் பயிற்சி, யோக அறிவியல், யோகக்கலை, சித்த மருந்து அறிவியல், இயற்கை மருத்துவம், பஞ்சகர்மா என்கிற தொக்கணம், பாத சிகிச்சை, திருமந்திரம், சைவ சித்தாந்தம், சிவஞான யோக உபதேச பயிற்சி, அதாவது 3ஆம் கண் விழிப்படையும் பயிற்சி. வகுப்புகள் நடைபெறும் இடம் அரியலூர் மாவட்டம், இலந்தைக்குடம். ஆசிரியர் ஹீலர் பழனிசாமி. தொடர்புக்கு 6328857668. மேலும் திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலும் வகுப்புகள் நடைபெறும்.